ஹாய் டியர், குட் மார்னிங். ஓகே டியர், ஸோ இன்றைக்கி வெனஸ்டே நம்ம யூங்கி பார்க்குறது ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். டைட்டில் என்ன முடிவு பண்ணலையே, பெஸ்ட்டு ஸ்டோரி லைன் தெரியுது. டைட்டில் மட்டும் நான் லாஸ்ட்டாக சொல்லிடுறேன், ஓகேங்களா? ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ ஒயனாகிய நீங்கள் ஒரு பெரிய எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அங்கே வந்துட்டு உங்களுக்கே ஒரு பிஏ இருக்காங்க. அதாவது நீங்களே வேலைக்கு தான் போகிறீங்க, பட் இருந்தாலும் உங்களுக்கே ஒரு பிஏ இருக்காங்க. ஸோ ஒரு பெரிய ஹை பொசிஷனில் தான் இருக்கீங்க. இந்த மாதிரி தான் டேஸ்லாம் ஹாப்பியாக போகுது, நல்ல சேலரி பேக்கேஜ், லைஃப் வந்துட்டு செட்டில் தான். ஜாலியாக வேலைக்கு போகிறது, உங்களுக்கு பிடிச்சி தான் அந்த வேலை செய்கிறீங்க. ஆனால் எல்லாத்தையும் கொஞ்சம் அதட்டி விட்டுட்டு இருக்கிறது உங்களோட வேலையே அதிகமாக, ஓகேங்களா? ஸோ உங்களோட கேரக்டர் இப்படி தான், ரொம்ப ஜாலி டைப், எல்லாத்துக்கிட்டையும் சோசியலாக பழகுவீங்க. ஒரு மாதிரி ஹாப்பியாக இருப்பீங்க. எப்பவுமே முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பியாகவே தான் இருப்பீங்க. கொஞ்சம் கூட அழகிறது, அந்த சோகமாக இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு செட்டே ஆகாது. நல்ல ஹாப்பி மைண்டான ஒரு பொண்ணு நீங்கள். இப்போது இன்னொரு சைடு இவங்க இருக்கார்ல, ஸோ அவர் வந்துட்டு ரொம்ப பிஸியாக இருக்கார். ஒரு பெரிய வீடு, அப்படியே வந்துட்டு கீழே நிறைய பேர் அந்த ஸ்டாஃப்லாம் இருப்பாங்கள்ல, அது மாதிரி நிறைய பேர் நின்றுட்டுருக்காங்க. அப்புறம் 4-5 பேர் ஃபைலெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே வீட்லேயே வாசலில் நின்றுட்டுருக்காங்க. ஸோ மேலே ஸ்டெப்லேருந்து அப்படியே படத்துலலாம் இறங்கி வருவாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி அழகாக இறங்கி வராரு. க்யூட்டாக அவர் வந்துட்டு ஒரு ஒயிட் கலரில் டிஷர்ட் போட்டிருக்காரு, வீட்டில் இருக்கிறதுனால, ஓகேங்களா? ஸோ ஒயிட் கலர் ஒரு டிஷர்ட்டு, பிளாக் கலரில் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்காரு. செம்ம க்யூட்டாக இருக்கிறாரு. அந்த ஒரு மாதிரி ஹேரில் வந்துட்டு இந்த ஆகஸ்ட் அந்த இருக்குல்ல, ஸோ டிடே கான்செர்ட் பண்ணுறப்போ ஓரளவுக்கு ஹேர் இருந்துச்சுல, ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. அப்படி பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்கார். ஸோ ஆனால் என்ன பண்ணுறது, பார்க்க தான் அவ்வளோ க்யூட்டாக அழகலாம், ஆனால் கொஞ்சம் ரக்கட்டாக இருப்பார், அதாவது ரூடாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவர் வந்துட்டு அப்படி கீழே இறங்கி வராரு. ஸோ இறங்கி வந்ததுமே எல்லாருமே பயப்பட்டு சார் அப்படிங்கிறாங்க. இவர் வந்துட்டு, என்ன இன்றைக்கி ஒர்க்கெல்லாம் முடிக்கலையா, எவ்வளோ ஒர்க் பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவங்க வந்துட்டு இல்லை சார் நான் முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுக்குறாங்க. பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு சைன்லாம் பண்ணிவிட்டு அடுத்து 4 நாள் மொத்தமாக சேர்ந்து செய்ய வேண்டிய வேலையை ஒரே நாளில் செய்ய சொல்கிறாரு. அவங்க அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பேர் இருக்கிறீங்க, ஏன் செய்ய முடியாதா, எல்லாமே நானே வந்து செய்யறதுக்கு நீங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அவங்க வேறு எதுவும் சொல்லலை, ஓகேங்க சார் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ ஏன் இவங்க பார்த்து எல்லாரும் இவ்வளோ பயப்படுறாங்க அப்படின்னா, இவர் வந்துட்டு நீங்கள் வேலை செய்கிறீங்க பார்த்தீங்களா எம்என்சி கம்பெனி, அதோட ஓனரே இவர் தான். அதாவது இந்த எம்என்சி கம்பெனி அப்படின்னா மல்டிநேஷ்னல் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா எல்லா கண்ட்ரிலையும் நிறைய கண்ட்ரியில் வந்துட்டு, அதாவது இப்போ நம்ம ஒரு கடை வச்சுருக்கோம் அப்படின்னா அதை எல்லா கண்ட்ரிலையுமே வைக்கிறாங்க. அப்படின்னா அந்த பிரான்ச் வந்துட்டு எல்லா கண்ட்ரிலையும், நாடு ஃபுல்லாக இருக்கணும், ஓகேவா? ஸோ இந்த நாட்டில் ஒன்று, அந்த நாட்டில் ஒன்று, அதே கம்பெனி தான் எல்லா நாட்டிலையும் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத வந்துட்டு எம்என்சி கம்பெனின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு என் அறிவு கிட்டேருந்து இவ்வளோ தான் தெரிய வேண்டிய, ஸோ கரெக்டுன்னு தான் நினைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான். ஸோ அவ்வளோ பெரிய கம்பெனி, நிறையா கண்ட்ரியில் பிரான்ச்சஸ் இருக்குது. அவர் வந்துட்டு முடிவு பண்ணியிருக்காரு, எல்லாமே ஏன் ஒரு மாதிரி இதாகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்காரு. ஸோ எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக தான் போயிட்டுருக்குது. பட் இருந்தாலும் என்னவோ தெரியல, அவருக்கு வந்துட்டு விசிட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஐடியா இருக்கும். ஸோ எல்லா எம்என்சி கம்பெனி தானே அது. ஸோ எல்லா கண்ட்ரிலையுமே ஒரு 2 மந்த் 3 மந்த் வந்துட்டு வேலைக்கு போகிற மாதிரி சார் வந்துட்டு போயிட்டு அங்கே வந்துட்டு எப்படி எல்லாம் ரன் பண்ணுறாங்களா, என்ன ஏது அப்படிங்கிறத வந்துட்டு வாட்ச் பண்ணுவாங்க. என்ன தான் எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தாலும் அதோட ஓனர் மூஞ்சி யாரும் பார்த்துருக்க மாட்டாங்கல்ல. ஸோ சில கம்பெனி அந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இவரை யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க, இவரை பற்றி யாருக்கும் தெரியாது. ஆனால் வந்துட்டு இவர் இந்த மாதிரிலாம் பண்ணுவார். ஸோ போய் செக் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் எல்லாமே கரெக்டாக பண்ணுறாங்களா என்ன அப்படிங்கிறது இவர் வேலைக்கு சேர்ந்த மாதிரி சேர்ந்து தான் இந்த மாதிரி பண்ணுவார். ஸோ இப்போது சூஸ் பண்ணியிருக்குது எந்த இடம்னா, தங்கள் வேலை செய்யக்கூடிய அந்த கம்பெனியை தான் அவர் சூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்தியாவுக்கு தான் வருவாங்க. ஸோ இந்தியாவில் வந்து நீங்கள் வேலை செய்கிறீங்களே, ஸோ அங்கே தான் வந்து அவர் எம்ப்ளாயாக ஜாயின் பண்ண போகிறாரு. ஸோ அதுக்கான ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. அதை தான் சீக்கிரமாக பண்ணி முடிக்க சொல்லி அவர் எல்லாத்தையுமே திட்டி அனுப்பியிருப்பார். ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த ஒர்க்கெல்லாம் பர்ஃபெக்டாக முடிச்சிட்டாங்க. ஏன்னா டீம் ஒர்க்காக பண்ணப்போ சீக்கிரம் முடிஞ்சிடும்ல. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக முடிச்சிட்டாங்க. இப்போ என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நியூஸ் வருது. என்னென்னா, உங்களுக்கு கீழே பிஏவாக இருப்பாங்கள்ல, ஸோ அந்த பிஏ வந்துட்டு ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு, உனக்கு நல்லா தானே, உனக்கு ஏதாவது நான் ஸ்ட்ரெஸ் ஏதாவது கொடுக்குறேன்னா, ஏன் இந்த மாதிரி திடீர்னு இப்படி சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஏன்னா அவங்க உங்களோட பிஏவாச்சே. அவங்க வந்துட்டு, இல்லை மேம் அது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் செட் ஆகலை, நான் ரிசைன் பண்ணிக்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் எந்த ரீசனும் கிடையாது, எனக்கு தான் கொஞ்சம் செட் ஆகலை, உங்கள் மேலே எதுவுமே பிரச்சனைலாம் இல்லை மேம், நான் வந்துட்டு கொஞ்சம் வேலை செட் ஆகலை, வேறு ஒரு இடத்துல நல்ல ஜாப் இருக்குது, ஸோ இந்த வேலை சேலரி நல்லா தராங்க, அதனால் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அன்றைக்கி ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஷாக்காக இருக்குது, இதுக்கு முன்னாடி இவன் இன்ஃபார்மே பண்ணலை, இவ்வளோ நாள் நேற்று வரைக்கும் கூடவே இருந்தால், அதான் திடீர்னு வந்துட்டு இப்படி சொல்லிட்டு போயிட்டாலே, இவ்வளோ என்ன தான் பண்ணுறது, இவ்வளோ எனக்கு எப்படி கையும் ஓடாது காலும் ஓடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்றும் தலை வெடிச்ச மாதிரி இருக்குது. ஏன்னா உங்களோட ஃபாலோஅப்ஸ் எல்லாமே அவங்க தான் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க, நீங்கள் எல்லாமே மேனேஜ் பண்ணி தான் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. சடனாக அவங்க இல்லை அப்படின்னா அதெல்லாம் என்ன ஏதுன்னு கூட டக்குன்னு உங்களுக்கு ஒன்றும் ரியலைஸ் பண்ண முடியாதுல்ல, கொஞ்சம் கஷ்டம் தானே. அப்படியே தலையில் கையை வச்சு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்போ
நம்ம யூங்கி இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கொரியாவிலேருந்து ஸ்ட்ரைட்டாக, அதாவது கொரியாவில் வந்துட்டு மெயின் பிரான்ச் இருக்கும். ஸோ கொரியாவிலேருந்து இந்தியாவுக்கு வராங்க. அவர் வந்துட்டு இந்த விசிட் பண்ணல இந்த பிரான்ச்சஸ், அதை விசிட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வராரு. அங்கே எல்லாமே பாஸ்போர்ட்டில் எல்லாம் கரெக்டாக எடுத்து எல்லாம் செக்கெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஏர்போர்ட்டில் வந்து செக்கிங் எல்லாம் முடிச்சு கரெக்டாக ஃப்ளைட்டில் ஏறி இந்தியாவுக்கும் லேண்ட் ஆகிட்டார். இந்த டைமில் உங்களுக்கு இங்கே ஒரு நாளே ஆகிடுக்கும். ஸோ ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது. இவ எல்லாமே என்னால் ஒரு வேலையும் செய்ய முடியாது. கடவுளே ஏன் என்னை இப்படி சோதிக்கிற? ஐயோ இப்போ சடனாக ஒரு பிஏ வேணா எங்கே போகிறது? அடக்கடவுளே, புதுசாக ஒருத்தவங்க வேலைக்கு எடுத்து அவங்களுக்கு நான் சொல்கிறதெல்லாம் புரிய வச்சு ஐயையோ இதெல்லாம் செட் ஆகாது போலையே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. ஏன் அப்படின்னா அந்த பொண்ணு ரொம்ப வருஷமாக அங்கே தான் ஒர்க் பண்ணியிருப்பா. நீங்கள் அவள் 2 பேருமே ஒன்றா தான் ஜாயின் பண்ணியிருந்திருப்பீங்க. அதாவது உங்களுக்கு ஒரு 2 மந்த் கழிச்சு தான் அவள் ஜாயின் பண்ணியிருப்பா. ஸோ கிட்டத்தட்ட ஒரே இயர் தான் கணக்கு வரும். அதனால் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே க்ளோஸ் வேறு அவள். இப்போ உங்களுக்கு அவள் எல்லாம் ஒன்றுமே பண்ண முடியல, டென்ஷன் ஆகுது. சடனாக இப்போ சேலரிக்காக வெளியே வேலைக்கு போகிற ஆளே கிடையாதே அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனாலும் சரி ஓகே, அவளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமோ என்னமோ நினச்சிட்டு விட்டுறீங்க. ஸோ உங்களுக்கு பார்ட்னர் கம்பெனி எப்படின்னா ஹோபி இருக்கார்ல, ஸோ அவரோட கம்பெனி வந்து உங்களுக்கு பார்ட்னர் கம்பெனி இந்தியாவில் இருக்கிறதுலையே. ஸோ அவர் வந்து உங்களுக்கு பார்ட்னர் கம்பெனி. அதனால் என்ன அப்படின்னா நீங்கள் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்லியாகவும் பேசுவாரா. ஸோ 2 பேர் நல்லா ஃப்ரெண்ட் மாதிரி தான், திக் ஃப்ரெண்ட் மாதிரி. நீங்கள் அப்படியே சும்மா கால் பண்ணுறப்போ சொல்கிறீங்க இந்த மாதிரி இவன் போயிட்டா, எனக்கு என்ன பண்ணுறதே தெரியல அப்படி இப்படின்னு புலம்பிட்டே இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் இப்படி புலம்பவும் ஹோபி என்னங்கிறாரு அப்படின்னா சரி வயன், நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் இருக்காங்க. ஸோ அவங்க பர்ஃபெக்டாக எல்லா வேலையும் பண்ணுவாங்க. நீ வேணால் அவங்கள பிஏவாக எடுத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஓகே எடுத்துக்கிறேன், எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நீங்கள் யாரை கட்டினாலும் எடுத்துக்குவேன், ப்ளீஸ்ங்க சார் ரெஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கவும், ஆனால் அது வந்துட்டு கேர்ள் கிடையாது பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. வாயா, எங்கள் பசங்களாம் பொண்ணுங்க கீழே வேலை செய்ய விருப்பப்படுவாங்களா இந்த காலத்தில் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்படியெல்லாம் இல்லை, ஒருத்தங்க வந்துட்டு அவங்கள குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி வேலை கண்டிப்பாக பண்ணுவாங்க. எப்படின்னா நீ வந்துட்டு அவங்களோட ஒரு % ஹையராக இருக்க, அதனால் உனக்கு கீழே வேலை செய்கிறது தப்பு கிடையாது. பையன் பொண்ணு எல்லாருமே இங்கே சரி தான், ஓகேவா? நீ இந்த மாதிரி நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைங்க சில பேர் அந்த மாதிரி தானே அப்படின்னு நீங்கள் சொல்லவும், அப்படியெல்லாம் கிடையாது, இங்கே எல்லாருமே ஈக்குவல் தான். ஸோ அவங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து அவங்களுக்கு வேலை கிடைக்கும், ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வேணால் நாளைக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. தெய்வமே உன் காலை காட்டு கும்பிட்ற அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு சிரிச்சிட்டு அதெல்லாம் வேணால் எனக்கு ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறாரு. நீங்கள் வந்துட்டு அப்போ பிரியாணி ஆர்டர் பண்ணி விட்டுறீங்க. ஸோ அங்கே ஹோபி வந்துட்டு சும்மா உட்காந்துட்ருப்பாரு. சார் பிரியாணி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா இது நிஜமாவே அனுப்பிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்க்குறாரு. நீங்கள் தான் அனுப்பியிருப்பீங்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நோட்ஸ் எல்லாம் எழுதி கொடுக்க சொல்லியிருப்பீங்க. அவங்களும் எழுதி கொடுத்துருக்காங்க. அவர் அப்படியே அதை வாங்கி சிரிச்சிட்டே செமையாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்ருக்காரு. அடுத்த நாள் நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க. எங்கடா இந்த ஹோபி சார் சொன்ன பர்சன் இன்னும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கீங்க. இந்த பக்கம் கரெக்டாக 10 o'clock ஆகுது. ஷார்ப்பாக யூங்கி அங்கே வந்துட்டார். ஸோ ஹோபி சொன்னது வேறு யாரும் கிடையாது, யூங்கி தான். இவர் 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனால் உங்களுக்கு வந்துட்டு இவர் தான் ஓனர் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது. ஆக்சுவலாக இது எல்லாமே யூங்கி ஆல்ரெடி பிளான் பண்ண மாதிரி தான் நடக்குது. ஸோ கண்டிப்பாக ஹோபிக்கிட்ட பேசினப்போ தான் சொல்லியிருப்பார், அந்த பொண்ணு வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பார். அதனால் வந்துட்டு இந்த மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹோபியை வச்சு தான் கண்டிப்பாக நீங்கள் புலம்புவீங்க அப்படிங்கிறது ஹோபிக்கு தெரியும். இந்த மாதிரி பொண்ணு போயிட்டா, வேலை செய்கிற பொண்ணு போயிட்டா அப்படின்னா புலம்புவீங்கல்ல. அதனால தான் எல்லாமே பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அது வந்துட்டு தெரியலை. நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் யதார்த்தமாக வந்துட்டு சரி ஓகே ஹோபி அனுப்பியிருக்காரு, கண்டிப்பாக நல்ல பர்சனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நீங்கள் அவரை வெல்கம் பண்ணுறீங்க. ஸோ யூங்கி வந்ததுமே குட் மார்னிங் மேம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்த்த ஃபஸ்ட்டு சைட்லேயே ஃப்ளாட்டு, வா எங்கே இருந்தாங்க இவ்வளோ நாளாக அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறீங்க. சொல்லவா வேணும், இவங்க அவ்வளோ க்யூட்டாக இருப்பார். அது ஹேர் வேறு அந்த கழுத்து வரைக்கும் இருக்கா. ஸோ அப்படின்ட்டு நீங்கள் அந்த ஒரு வாய் காற்றுல ஹேர் எல்லாம் பறக்குது. நீங்கள் அப்படியே பேன் பார்த்துட்டே இருக்கிறீங்க. அவர்ன்ட்டு மேம் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு உட்காந்துட்டு நான் வந்துட்டு ஹோபி சார் அனுப்புனார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொலைட்டாக பேசுகிறாரு. நீங்களும் வந்துட்டு சொன்னாருங்க, கண்டிப்பாக ஓகே அவர் அனுப்பியிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கூட ஒரு பர்சனாக தான் இருப்பீங்க நீங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே பேச்சு வளர்க்குறீங்க. பேர் ஊர் இந்த மாதிரி எல்லாமே கேட்கவும் பார்த்தாவே தெரியுதுங்க நீங்கள் கொரியா தானே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாங்க நான் கொரியா தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே பரவாயில்லையே, லாங்குவேஜ் எல்லாம் கொஞ்சம் நல்லா தெரியும் போல் அப்படின்னு சொல்லவும் எனக்கு நிறைய லாங்குவேஜ் தெரியும் அப்படிங்கிறாரு. ஸோ அவருக்கு வந்துட்டு எந்தெந்த கண்ட்ரியில் பிரான்ச் வச்சிருக்காரோ அங்கே அந்தந்த லாங்குவேஜ் எல்லாம் கொஞ்சம் அப்படியே கற்று வச்சிருக்காரு. கண்டிப்பாக யூஸ் ஆகும்ல இந்த மாதிரி, அதனால் கொஞ்சம் கற்று வச்சிருக்காரு. ஸோ அப்படியே அதுக்கு பேசுகிறாரு தமிழில், உங்களுக்கு நல்லாவே புரியுது. ஓகே உங்களோட லாங்குவேஜ் எனக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, பிரச்சனை இல்லை, நீங்கள் இங்கிலீஷ்லேயும் பேசிக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் அவர் வந்துட்டு ஓகே அப்படிங்கிறாரு. உங்களுக்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக தான் நீங்கள் கொரியனில் கூட பேசுங்களேன் அப்படின்னு சொல்லவும் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களா அவருன்ட்டு, உங்களுக்கு கொரியன் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க உங்களுக்காக நான் கற்றுக்குவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவருக்கே சிரிப்பு வந்துடுது. எனக்காக கற்றுக்குவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதனால் என்ன நீங்கள் தானே லைஃப் லாங் கூட இருக்க போகிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிடுறீங்க. இது லைஃப் லாங்கா அப்படின்னு சொல்லி இவங்க கேட்குறாரு. இல்லைங்க லைஃப் லாங்னா ஆமாங்க
ஆமாங்க, நான் வந்துட்டு லைஃப் லாங் இந்த கம்பெனியில் வேலை செய்ய போகிறேன். ஸோ நீங்கள் ஹோபி சார் அனுப்பி இங்கே வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் என்ன மாதிரி லைஃப் லாங் இந்த கம்பெனியில் தானே வேலை செய்ய போகிறீங்க. அப்படி சொன்னேங்க அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ஓ அப்படியா, சரிங்க சரிங்க ஓகேங்க, பட் நான் வந்துட்டு இங்கிலீஷில் பேசிக்கிறேன், இல்லை நான் தமிழ் எனக்கு தெரியுதுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு சரி சரி ஓகே, அப்படி இதுக்கு மேலே ஓவராக வழி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு வந்துட்டு கண்ணு யூங்கி விட்டு போகவே மாட்டேங்குது. அப்படின்னா அந்த டேஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாகவே கம்பெனியெல்லாம் சுற்றி காட்டுறீங்க. அவர் வந்து கேட்குறாரு, நான் உங்ககிட்ட தானே வேலை செய்ய போகிறேன், எதுக்கு எனக்கு இவ்வளோ சுற்றி காட்டுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அப்படியெல்லாம் கிடையாது, என்கிட்ட வேலை செய்கிறீங்க உங்ககிட்ட வேலை செய்யணும் கிடையாது, எல்லாருமே நம்ம இந்த கம்பெனிக்காக தான் வேலை செய்கிறோம் ஓகேங்களா. ஸோ யாரும் யாருக்கு கீழே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த ஒரே பாயிண்ட்டு தான் அவருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிடுது. ஏன்னா ஒரு மாதிரி அது ஓனர் தானே, ஸோ ஓனர்னு தெரியல, அதனால் நீங்கள் இந்த அளவுக்கு சொல்கிறீங்கல்ல, அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யாரையும் கீழே நீங்கள் பார்க்குறதில்ல அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே ஓகே நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் சொல்ல அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்து சரி ஓகே, ஏன் இதெல்லாம் சுற்றி காட்டுறேன் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம எங்கே இருந்தாலுமே அந்த இடத்த சுற்றி நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியணும்ல. ஸோ அதுக்காக தாங்க சொல்கிறேன். நீங்கள் எல்லாமே கற்றுக்கோங்க, எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் இதெல்லாமே பாருங்கள். நீங்கள் ஜஸ்ட் ஃப்ரீயாக எல்லா பக்கம் போய் பாருங்கள், என்ன பண்ணுறாங்கன்னு நோட் பண்ணுங்கள். அதனால் இருந்து நம்ம வேலை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஃப்ரீயாக விட்டுறீங்க. அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்னது ஆல்ரெடி நிறையா வேலை பெண்டிங்கில் இருந்திருக்கும், இவன் இப்படி ஃப்ரீயாக விடுறாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. பட் இருந்தாலுமே அவர் நீங்கள் சொன்ன மாதிரி அவரும் போய்ட்டு எல்லா பக்கம் லிசன் பண்ணுறாரு, வாட்ச் பண்ணுறாரு. அவரும் அதுக்கு தான் வந்திருப்பார். ஸோ நீங்களும் சொல்லி அனுப்பவும் கொஞ்சம் வசதியாக போச்சு. ஃபுல்லாகவே நல்லாவே வந்துட்டு எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுறாரு, எங்கே என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. எல்லோரும் வந்துட்டு பார்க்குறாங்க என்ன புதுசாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவும், நீங்கள் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுறீங்க, எல்லாத்துக்குமே அனௌன்ஸ் பண்ணிடுறீங்க, அவர் வந்துட்டு என்னோடய புது பிஏ, ஸோ நீங்கள் வந்துட்டு கரெக்டாக பார்த்துக்கோங்க, புதுசு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிடுறீங்க. அதனால் எல்லோரும் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா தான் பேசுகிறாங்க. ஸோ இவங்கயும் அதெல்லாம் பேசியெல்லாம் முடிச்சுட்டு ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணிடுறாரு எல்லாம் எந்த ஸ்டேஜில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போது அந்த டே ஃபுல்லாக அப்படியே ஸ்கிப் ஆகுது. அதாவது ஸ்கிப் ஆகுதுன்னா ஒரு ஆஃப்டர்நூன் வரைக்கும் ஸ்கிப் ஆகுது. அதுக்கப்புறம் நீங்கள் லஞ்ச் இருக்குல்ல, ஸோ அப்படியே நீங்கள் யூங்கி தேடிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் எப்போவுமே சாரா கூட, அதாவது உங்களோட பிஏ வந்துட்டு சாரா, ஸோ அவள் கூட சாப்பிட்டு தான் பழக்கம். இப்போ நீங்கள் தனியாக தான் இருக்கிறீங்க, ஸோ யூங்கி இருக்கார்ல அதுக்கு பதிலாக, அதனால் நீங்கள் யூங்கி தேடிட்டே இருக்கிறீங்க. அவர் எந்த சந்தில் இருக்காருன்னே தெரியல. அடப்பாவி எங்கே தொலைஞ்சு போயிட்டானா என்ன, ஐயோ எங்கே போய் தேடுவேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே அந்த ஃப்ளோர் ஃபுல்லாக தேடிட்டு இருக்கிறீங்க. ஆனால் காணோம். ஐயோ தனக்கே தெரியாமல் எங்கே மாட்டிக்கிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா பக்கம் தேடிட்டு இருக்கிறீங்க. ஒரு வழியாக அவரை ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிடுறீங்க. ஸோ அவர் வந்து உட்காந்துட்டு என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க ஒர்க் அப்படிங்கிற மாதிரி பார்த்து கேட்டுட்ருப்பாரு. ஸோ அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க, இவங்க நீங்கள் எங்கே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவர் ஓகே சாரி எனக்கு கொஞ்சம் ஏதாவது நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா அவர் அங்கே உட்காந்துட்டு இருந்திருப்பாரு, அதனால் அப்படி கேட்குறாரு. ஆச்சோ அதெல்லாம் எதுவும் இல்லைங்க, லஞ்ச் டைம் ஆச்சு வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. அவருக்கு புதுசாக இருக்குது. அவரோட வீட்லேயே வந்துட்டு யாரும் இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க, டைம் ஆச்சு வந்து சாப்பிடுன்னு சொல்லி கூப்பிட மாட்டாங்க. அவங்கவுங்க வேலை அவங்கவுங்க பார்ப்பாங்க. எல்லாருமே பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ எல்லோரும் பிஸியாக இருப்பாங்க. டைம் கிடைக்கிறப்ப அவங்க சாப்பிட்டு போவாங்க. அடுத்தவங்களை பற்றி கேர் பண்ணிக்கிற அளவுக்கு டைம் இல்லை. ஸோ வாழ்க்கையிலேயே ஃபஸ்ட் டைம் இது கேட்பார் போல், டைம் ஆச்சு லஞ்சுக்கு வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லி கூப்பிட்றீங்க. அவரோடய உங்களே பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் ஹலோ பசிக்குதுங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். இல்லை நான் லஞ்ச் எதுவும் கொண்டு வரலையே அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் கொண்டு வரலான்னு என்ன, நான் கொண்டு வந்திருக்கேன் வாங்க ஒரு மாதிரி ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், பத்துமா அப்படின்னு கேட்குறாரு. எங்கள் 10 ஆர்டர் பண்ணிக்கலாங்க, இல்லைன்னா கேன்டீன் போய் சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கூலாக பேசுகிறீங்க. இன்னும் தெரியல, நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறதே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அப்படியே நீங்களும் வரவும் அவரும் வராரு. நீங்கள் கொண்டு வந்துக்கிற டிஃபன் அப்படியே பார்க்குறாரு, அப்படியே அடுக்கடுக்காக இருக்குது. இது உங்கள் ஒருத்தருக்கு தான் கொண்டு வந்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை ஆக்சுவலாக இன்றைக்கி நீங்கள் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஹோபி சொன்னார், ஸோ அதனால தான் சேர்த்து கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும், டெய்லி இப்படி தான் கொண்டு வருவீங்களான்னு கேட்குறாரு. உங்களுக்கு ஓகேனா டெய்லி கொண்டு வர அப்படிங்கிறீங்க. சரி ஓகேங்க கொண்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லவும், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க என்னடா கொண்டு வர சொல்லலான்ட்டு சொல்லிட்டு, இல்லைங்க நான் பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் வேணாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பாடு தானே ஒரு நேரம் தானே ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டெய்லியுமே அவர் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டீங்க, அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. அவரும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு சாப்பிட்றாரு. ஸோ 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு, அவருக்கு இது மாதிரி ஒரு பர்சன் கூட உட்காந்து சாப்பிட்றதும் புதுசாக தான் இருக்குது. நீங்கள் சும்மா அப்படியே தந்தாலும் சாப்பிட்டு பேசிகிட்டே இருக்கிறீங்க. அவரும் வந்துட்டு அப்படி வாய்வே பார்த்துட்டு இருக்காரு. என்ன நீங்கள் எது பேச மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை மேம் அப்படிங்கிறாரு. மேமா அதெல்லாம் வேணாம், என்னோடய பேர் ஒயன், நீங்கள் என்ன ஒயன்னே கூப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லவும், இல்லை நீங்கள் எனக்கு ஹையர் தானே அப்படின்னு சொல்லி, அதாவது என்னை விட பெரிய பொசிஷனில் இருக்கீங்களான்னு சொல்கிறாரு. என்னங்க பொசிஷன், எல்லோரும் மனுஷங்க தானே, எனக்கு பேர் கூப்பிடதான் வச்சுருக்காங்க, ஒயன் கூப்பிட்டுருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எதுவாக இருந்தாலும் சொல்லி முடிச்சுட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இப்படி கூப்பிட்டுக்கலாம், நீங்கள் இதை பண்ணிக்கலாம் அப்படின்னே சொல்கிறீங்களா. அந்த வேர்டெல்லாம் அவருக்கு ஒரு மாதிரி மோட்டிவ் ஆகுது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு ஒயன்,
டெய்லி இதே மாதிரி சாப்பாடு கொண்டு வந்துடுவியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதே சாப்பாடு கொண்டு வர மாட்டேன், வேறு கொண்டு வரேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் நிறையா சுற்றி பார்க்கணும்ல, நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்துட்டு வாங்க, இன்றைக்கி ஃப்ரீயாக விட்டார் அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ அவரும் அந்த வேலையை எப்படி கவனிக்க ஆரம்பிக்கிறாரு, எல்லோரும் எந்த மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க, எல்லாத்தோட மென்டாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர்கிட்ட பேசி அப்படியே பார்க்குறாரு. எல்லோரும் வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி ஒரு டைம் சொல்கிறாங்க. சில பேர் வந்துட்டு இதெல்லாம் ஒரு கம்பெனியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சில பேர் வந்துட்டு இந்த கம்பெனி மட்டும் இல்லைன்னா நல்லா வந்துட்டு லைஃப்பில் இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு வேலை கிடைக்குது அப்படின்னா கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த வேலை ஒரு டைம் கிடைக்கும் பார்த்தீங்களா, ரொம்பவே நமக்கு அந்த வேலை நமக்கு தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்குதுன்னா அதை அவங்க லைஃப் லாங் மறக்க மாட்டாங்க, அதை வந்துட்டு விட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பர்சன் எல்லாமே ரொம்பவே இதாக சொல்கிறாங்க. ஆனால் சில பேர் வந்துட்டு நான் வேலைக்கு தான் போகணும் அப்படின்ட்டு இந்த கம்பெனி இல்லைனா அந்த கம்பெனி, அது இல்லைனா இதுன்னு சொல்லி மாறுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி அதிலும் சில பேர் தான், ஸோ எல்லாருமே இல்லை, ஒரு சில பேர் வந்துட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்க இதெல்லாம் ஒரு கம்பெனியா அப்படிங்கிற மாதிரி அவர் முன்னாடியே சொல்கிறாங்க. ஸோ அவர் எல்லாமே நோட் பண்ணிக்கிறாரு, அவங்களோட ஐடி கார்டுலேருந்து எல்லாமே பார்த்துக்கிறாரு. ஸோ அவங்களுக்கு எதுவும் தெரியாது இவர் தான் ஓனன்ட்டு. இந்த மாதிரி தான் அந்த டே ஃபுல்லாக அப்படியே ஸ்கிப் ஆகுது. அடுத்த நாள் மார்னிங் ஆகுது, நீங்கள் வந்துடுறீங்க, கரெக்டாக ஷார்ப்பாக வந்துடுறீங்க. வந்து பார்த்தா யூங்கி குளுக்கு முன்னே இருக்காரு. யூங்கி என்ன வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், வந்துட்டேனே அப்படின்னு சொல்கிறாரு. என்ன இவ்வளோ ஏர்லியராக வந்துட்டீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கவும், ஏன் ஆஃபீஸ்க்கு வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படியெல்லாம் இல்லைங்க, நீங்கள் ஷார்ப்பாக கரெக்ட் டைமுக்கு வந்துட்டு கரெக்ட் டைமுக்கு கிளம்பிக்கணும், அதுதான். மற்றபடி நீங்கள் வரக்கூடாதுங்கிறதுலாம் கிடையாது. ஏன்னா நம்மளோட ஹெல்த்து முக்கியம், நம்மளோட வீடு எல்லாருமே முக்கியம் இல்லையா. ஸோ நம்ம எந்நேரம் ஆஃபீஸ்னு கிடக்கூடாது, அதே டைம் வேலையும் கரெக்டாக பண்ணணும். ஸோ 9 o'clock அப்படின்னா 9 o'clock கரெக்டாக வந்துடணும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஏர்லியராக வந்து இங்கே உட்காந்து வெயிட் பண்ணுங்கிறதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறீங்க. ஸோ இதுவும் ரீசன் கரெக்டாக தான் இருக்குது. அவர் வந்துட்டு அதுவும் சரி தானே, நேரமாக வந்து உட்காந்துட்டு என்ன பண்ண போகிறாங்க, சொன்ன டைமுக்கு போயிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சு தானே, அதுவும் அவங்க வேலையை கரெக்டாக பண்ணால் போதும். இதுவும் பாலிசி நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவரே வந்துட்டு நிறைய விஷயம் உங்ககிட்ட கற்றுக்கிறாரு. அவரே அப்படியே தான் அந்த டே வந்துட்டு அப்படியே போயிட்டே இருக்குது. என்ன அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் வேலை வெளுத்து வாங்குறீங்க, அதை ஃபைலை பாரு, இதை பண்ணு, அதை பண்ணு, அவ்வளோதான். அவரால் முடியல, அவருக்கே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. அப்படியே உங்களே பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் இவங்க இதை பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் இதை முடிச்சிருங்க, அப்புறம் அதை பண்ணுங்கள், அந்த ஃபைல் எடுங்க, இந்த ஃபைல் எடுங்க, அவ்வளோதான். அவரால் முடியல, அப்படியே இடுப்பில் அப்படியே ஒழிஞ்சிடும் போல். அங்கே அதாவது அந்த கபோர்டுக்கும் உங்கள் சேருக்கும் நடந்தே இருக்காரு, நடக்கலை, லிட்ரலி ஓடிக்கிட்டு இருக்காரு. ஆனால் என்ன தான் நீங்கள் நேரம் லொடன்னு பேசுகிற டைப்பாக இருந்தாலுமே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க. கரெக்டாக அந்த வேலையை மட்டும் தான் சொல்கிறீங்க. அதே சமயம் அந்த வேலையை கோவமாலாம் சொல்கிறது கிடையாது, கரெக்டாக தான் நார்மலான பேச வச்சு தான் சொல்கிறீங்க. அதையும் அவர் நோட் பண்ணுறாரு. ஏன்னா ஓனராச்சே, நோட் பண்ணாமல் இருப்பாரா என்ன. ஸோ எல்லாமே நோட் பண்ணுறாரு. நீங்களும் அப்படியே வந்துட்டு சரி ஓகே, இதெல்லாம் முடிச்சிட்டிங்களா, அது முடிச்சிட்டிங்களா, இது முடிச்சிட்டிங்களா, கரெக்டாக கேட்குறீங்க. இது ஒரு நாள் முடிக்கணும், அது ஒரு நாளும் கழிச்சு நீங்கள் கேட்குறீங்க அது முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவரும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ட்ரை பண்ணி கொடுக்குறாரு. நீங்கள் தப்பே இருந்தாலுமே, அதாவது வேண்டிய தப்பெல்லாம் பண்ணி காட்டுவாங்களோ, ஸோ அது மாதிரி வேண்டிய தப்பெல்லாம் பண்ணி காட்டுறாரு. நீங்கள் அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இது வந்துட்டு இது இந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும் சொல்லி கொடுக்குறீங்க. அவர் நோட் பண்ணுறாரு. ஏன்னா நீங்கள் செக் பண்ணுறீங்களா இல்லை அப்படியே சும்மா சைன் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும்ல. ஸோ அதனாலே நிறைய பேர் தப்பாக போட்டு கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் அதெல்லாமே கரெக்ட் பண்ணிக்கிறீங்க, செக் பண்ணிக்கிறீங்க. ஸோ கரெக்டாக வேலையெல்லாம் பர்ஃபெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அவரை வேலை வெளுத்து வாங்குறீங்க, அவரால் முடியல. ஸோ இந்த ஃபைல் அங்கே வைங்க, அந்த ஃபைல் இங்கே வைங்க, இதை எடுத்து அங்கே அனுப்புங்க, அந்த மெயில் இவருக்கு அனுப்புங்க. ஐயோ சும்மா வேலை அப்படியே செஞ்சு அவரால் முடியல, அப்படி டயர்டாயிடுச்சு, உட்காந்துட்டாரு. என்னாச்சு யூங்கி அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படிங்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அவருக்கு டயர்டாக இருக்குன்னு உட்காந்துருக்காருல. ஸோ நீங்கள் அந்த வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ நீங்கள் அந்த ரேக்கில் போய்ட்டு ஃபைல் எடுக்கிறது, இந்த மாதிரி அவர் கொடுத்த வேலையில் நீங்களே பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதையும் பார்க்குறாரு. என்ன இது முடியலன்னு சொன்னால் அவள் பாட்டுக்கு அவள் போய்ட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கா, நம்மளை ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் ஒரு 1/2 hour கழிச்சு ரெஸ்ட் எடுத்தாச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவரும் ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தடுத்து ஒர்க்குன்னு கொடுத்தே இருக்கிறீங்க. அவ்வளோதான், லஞ்ச் பீரியட் வர வரைக்கும் பேச்சே இல்லை. இதே தான் ஒர்க்கு. அவருக்கே முடியல, தெரியாதனமாக இவர்கிட்ட வந்து மாட்டிடுவோமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. லஞ்ச் டைம் கரெக்டாக ஆனதுமே இவங்க சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி சிரித்து பேசுகிறீங்க. அவர் என்னடா அன்னியன் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஏன்னா நீங்கள் சடனாக அப்படியே அந்த வேலை ஒர்க்கெல்லாம் அப்படியே டக்குன்னு உங்களுக்கு பேச ரியாக்ஷன்லாம் மாறுது. ஸோ சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே கேட்குறீங்க. அவரும் ஓகே அப்படிங்கிறாரு. ஸோ 2 பேரும் மறுபடியும் லஞ்ச் நீங்களே கொண்டு வந்திருப்பீங்க, ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிறீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் தான் ஆயிருக்கும். அதாவது 1/2 hour சாப்பாடு லஞ்ச் டைம் அப்படின்னா நீங்கள் ஒரு 15 minutesல சாப்பிட்டு முடிச்சிடுறீங்க. முடிச்சுட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கிறீங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கும். நீங்கள் பாட்டுக்கு ஒர்க்கு கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஆனால் இவங்க வந்துட்டு நேற்று எல்லாத்தையும் பார்த்துருப்பாரு. ஒரு 1/2 மணி நேரம் அப்படின்னா அந்த 1/2 மணி நேரம் ஃபுல்லாகவே அவங்க 1/2 மணி நேரம்னா 3/4 மணி நேரம் சாப்பிட்ற அளவுக்கு
படிக்கிறதுக்கு டைம் எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. பட் நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் தான் எடுத்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் இருக்கிற டைம் கூட நீங்கள் ஒர்க் தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ எல்லாமே நோட் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, இந்த கம்பெனிக்கு வந்துட்டு, அதாவது இந்த இந்தியாவில் இருக்கிற இந்த பிரான்ச்சுக்கு நீங்கள் தான் ஹெட்டு. ஸோ நீங்கள் கரெக்டாக இருக்கிறீங்களா அப்படிங்கிறது தானே செக் பண்ணணும். ஸோ அதனால தான் அவர் உங்களுக்கு பேவாக வந்திருக்காரு. அதனால தான் ஃபுல்லாகவே உங்களை வாட்ச் பண்ணுறாரு. நீங்கள் பர்ஃபெக்டாக எல்லாமே இருக்கிறனால ஓகே, கரெக்டான ஆள் தான் நம்ம போட்டிருக்கோம் போல் அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்துட்டு சரி ஓகேன்னு சந்தோஷப்பட்டுக்கிறாரு. ஆனால் என்ன பண்ணுறது, 2 மாதத்துக்கு இங்கே தான் இருந்தாகணும், தப்பிச்சா ஓட முடியும். ஆனால் வசமாக வந்து சிக்கிட்டாரு. அப்படியே லஞ்ச் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரே கூட்டிகிட்டு போகிறீங்க. அந்த மீட்டிங்கில் ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன் நீங்கள் தான் கொடுக்கணும். ஸோ அந்த ப்ரொஜெக்டெல்லாம் ஆன் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் பாட்டுக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. பாருங்கள், அவ்வளோ இதாக வந்துட்டு நீட் அண்ட் கிளியராக பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இவங்கே வந்துட்டு இம்ப்ரெஸ் ஆகிட்டாரு. அவ்வளோ சீக்கிரம் இம்ப்ரெஸ் ஆகிற பையனே கிடையாது, ஆனால் இம்ப்ரெஸ் ஆகிட்டாரு. ஸோ அந்த மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கேட்குறாரு, எல்லாமே நல்லாவே ஒர்க்கெல்லாம் பண்ணுறீங்க எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏன்னா தெரியலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. இல்லைங்க, நீங்கள் கம்பெனி அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. எப்போ பார்த்தாலுமே ஒர்க்குன்னு சொல்லிட்டே இருக்கிறீங்க. அதுவும் இல்லாமல் லைஃப் லாங் இங்கே தான் வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இவ்வளோ விஷயம் உங்களுக்கு தெரியிறப்போ நீங்கள் தனியாக ஒரு கம்பெனி ரன் பண்ணலாமே, அதாவது நீங்கள் தனியாக ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணலாமே. ஏன்னா இவ்வளோ விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பட் நீங்கள் லைஃப் லாங் இங்கேயே வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி கேள்வி கேட்குறாரு. ஸோ நீங்கள் ஒரே பதிலாக சொல்கிறீங்க. என்ன அப்படின்னா, நான் இங்கே வேலைக்கு வரத்துக்கு அதாவது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்கே வேலை கேட்டு வந்திருந்தேன். அந்த 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 வேலை கேட்டு வந்த டைம் வந்துட்டு என்னோடய சுச்சுவேஷன் எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு நீங்கள் சொல்லவும், அவர் வந்துட்டு நீங்கள் என்ன நல்லா வெல் செட்டில் தானே அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, அது இப்போது 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவருக்கு தெரியலங்க அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி இருந்துச்சுன்னா, ஆக்சுவலாக அன்றைக்கி நான் வந்துட்டு போட்டு வந்த ட்ரெஸ் கூட என்னோடது கிடையாது. அந்த அன்றைக்கி நான் 2 நேரம் சாப்பிடவே இல்லை. ஸோ என்னோடய ஃபேமிலியில் யாருமே சாப்பிடல. எங்கள் வீட்டில் சுத்தமாக கையில் காசு இல்லை. நான், அம்மா, தங்கச்சி 2 பேர், இவ்வளோதான். ஸோ இவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு எதுவுமே கட்டலை. அப்படியே ஒரு மாதிரி 2 பேர் காலேஜ் ஸ்கூலில் போகாமல் அப்படியே நின்று இருந்தாங்க. 2 மாதம் ஃபீஸ் கட்டலைன்னா எப்படி சேர்த்துக்குவாங்க? ஸோ அவங்களாம் அப்படியே ட்ராப் அவுட் ஆகியிருந்தாங்க. வீட்டில் சாப்பாட்டு கூட வழி இல்லாத டைமில் தான் நான் இங்கே வேலைக்கு வந்தேன். ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் எனக்கு இவங்க வேலை கொடுத்தாங்க. வேலை கொடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஹையர் போஸ்டிங் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ எனக்கு எப்படிங்க அதெல்லாம் மறக்க முடியும்? ஸோ எனக்கு மட்டும் இல்லை, என் குடும்பத்துக்கே வாழ்க்கை கொடுத்த கம்பெனி இது. ஸோ கண்டிப்பாக இதை நான் மறக்க மாட்டேன். எப்பவுமே இதுக்கு தான் நான் வந்துட்டு சாக வரைக்கும் இங்கே தான் வேலை செய்வேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி ஹார்ட் டச்சிங் ஆகிடுது. இப்படியும் கூடலாம் பொண்ணுங்க இருப்பாங்களா? ஒரு பொண்ணு தான், பட் மொத்த ஃபேமிலியுமே வந்துட்டு அவளோட இதில் எடுத்துகிட்டு பண்ணிகிட்ருக்காள்ல. ஸோ எல்லாமே அவளுக்காக பண்ணுறா, எல்லாமே அவங்களுக்காக பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன அவருக்கு ஒரு நல்ல உங்கள் மேலே அபிப்பிராயம் வருது. ஸோ அவ்வளோதான். இந்த மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கதையெல்லாம் நீங்கள் சொல்லி முடிச்சிட்டிங்க. ஸோ அவருக்கே ஒரு மாதிரி ஹார்ட் டச்சிங் ஆகிடுது. அப்படி தான் அந்த டே வந்து ஸ்கிப் ஆகிடுது. நீங்கள் வீட்டுக்கு போயிடுறீங்க. யூங்கி வீட்டுக்கு வந்துடுறாரு. ஸோ ஒரு இடத்துல வந்துட்டு தங்கியிருக்காரு. எங்கே அப்படின்னா ஹோபி இருக்காரு. ஸோ அவரோட வீட்டில் தான் தங்கியிருக்காரு. அங்கே வந்ததுமே அப்படியே பொத்துன்னு போய் சோஃபாவில் விழுறாரு. ஹோபி வந்துட்டு, என்னாச்சு யூங்கி, என்னடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், முடியலடா அப்படிங்கிறாரு. என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பொண்ணா அது என்னடா அத்தனை வேலை வைக்கிறா அப்படின்னு சொல்லவும், ஹலோ, அவள் வேலையில் கரெக்டாக இருப்பாள். நான் தான் உனக்கு ஆல்ரெடி சொன்னேன்ல, நீ அவ்வளோலாம் செக் பண்ண வேண்டியதே இல்லைடா அப்படின்னு சொல்லவும், செக் பண்ண வேண்டியதே இல்லை தான், பட் நான் வந்தங்காட்டி தானே இப்படி ஒரு பொண்ணு இந்த மாதிரி கூட இருக்காங்கன்னு நான் கண்டுபிடிக்க முடிஞ்சு அப்படின்னு இவர் சொல்கிறாரு. உன் டோன் சரியில்லையே யூங்கி அப்படின்னு சொல்லி ஹோபி சொல்லவும், இல்லைடா இந்த மாதிரி கூட பீப்புளெலாம் இருக்காங்கல்ல, ஸோ அதை தான் சொல்ல வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் என்னால் முடியல. எல்லாமே இங்கே பர்ஃபெக்டாக இருக்குது. அவள் சூப்பராக கம்பெனி ரன் பண்ணுறா. நான் இல்லைனாலுமே அவள் பார்த்துக்குவா. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் என்னால் 2 மாதம் கூட குப்பை கொட்ட முடியுமான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக ஃபேஸ் சேட் ஆகுது அவருக்கு. என்னாச்சு சொல்லி ஹோபி சிரிக்கிறாரு. ஸோ வேலை வெளுத்து வாங்குறாடா. அந்த ஃபைல் வேணும், இந்த ஃபைல் வேணும், இதை சென்ட் பண்ண, அதை சென்ட் பண்ண, அதை அங்கே அனுப்பி, இதை இங்கே அனுப்ப, ஐயோ முடியல அப்படிங்கிறாரு. ஹோபிக்கு சிரிப்பாக இருக்குது. உன்னையே ஒரு பொண்ணு வேலை வாங்குறாளா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காரு. எல்லாம் என் தலையெழுத்து. எல்லா பக்கம் நான் வந்துட்டு எல்லா கண்ட்ரிக்கும் போயிருக்கேன் சாமி, ஆனால் இந்த மாதிரி நான் எங்கேயும் வேலை செஞ்சதில்லை அப்படின்னு சொல்லவும், இப்போ தெரியுதா ஏன் உன்னோட கம்பெனி இந்தியாவில் நம்பர் 1 இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் கேட்கவும், கண்டிப்பாக அவளால் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெஸ்ட்டு வேணும், என்னால் முடியலன்ட்டு படுத்து தூங்கிறாரு. பேசவே இல்லை. ஹோபியும் தானாக வந்து சிக்கிட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் சிரிச்சிட்டு போயிடுறாரு. ஸோ நீங்கள் வீட்டில் படுத்துட்டு இருக்கிறப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு யூங்கி ஞாபகம் வருது. உங்களுக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கா. ஸோ நீங்கள் வந்துட்டு மெசேஜ் பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு ஏதோ சத்தம் கேட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. எப்போவுமே ஏதாவது பேங்க்லேருந்து அமௌண்ட் கிரெடிட் ஆகுது, டெபிட் ஆகுது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி சில மெசேஜ் தான் வரும். ஆனால் ஃபஸ்ட் டைம் அவருக்கு சாப்பிட்டீங்களா அப்படின்னு மெசேஜ் வருது. அதுவே அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. சிரிச்சிட்டே அப்படியே அந்த ஃபோன் மெசேஜ் சாட் ஓப்பன் பண்ணுறாரு. அது நீங்கள் தான். ஸோ
இன்னும் இல்லை அப்படின்னு சொல்லவும், ஏன் இன்னும் சாப்பிடல, டக்குன்னு போய் சாப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவரும் வந்துட்டு போயிட்டு சாப்பிட்டு வராரு. சாப்பிட்டு வந்துட்டு சாப்பிட்டாச்சு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு சரி ஓகே நல்லா தூங்குங்க, ஸ்லீப் வெல், குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான், சேட் முடிஞ்சு. அவரும் சிரிச்சிட்டே தூங்கிடுறாரு. என்னவோ தெரியல, நீங்கள் சொன்னது போய் சாப்பிட்டாரு, அப்புறம் நீங்கள் சொன்னது தூங்கிட்டாரு. ஏதோ ரொம்ப மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு. அடுத்த நாள் மார்னிங் எந்திரிக்கிறாரு. ஆனால் எந்திரிக்கிறப்பே பயமாக இருக்குது. இன்றைக்கி இந்த ராட்சசி என்ன வேலை வைக்க போகிறாளோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படியே தான் ஆஃபீஸ் வராரு. ஸோ ஆஃபீஸ் வந்து நீங்கள் வந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் யூங்கி குட் மார்னிங் அப்படின்னு நீங்கள் சொல்லவா, அவரும் குட் மார்னிங் அப்படிங்கிறாரு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த சிரிப்பெல்லாம் வந்துட்டு ரொம்பவே சிரிச்சிட்டே சும்மா பேசிட்டு வெட்டி நான் எல்லாம் பேசுறதில்ல. நீங்கள் அடுத்தடுத்து ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ யூங்கிக்கு என்னென்ன வேலை அப்படிங்கிறது பிரித்து கொடுத்துறீங்க. ஸோ இதெல்லாமே அவர் நீங்கள் செஞ்சு ஆகணும் அப்படின்னு அவரே வந்துட்டு அவரோட ஸ்டாஃபுக்கு அத்தனை வேலை கொடுப்பாரு. ஆனால் நீங்கள் அதை விட டபுள் மடங்காக கொடுக்குறீங்க. அவராலே முடியல. திரும்ப இது என்ன அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே சில விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு சொல்கிறீங்க, சொல்லிக் கொடுக்குறீங்க. திரும்ப அதெல்லாம் வேலை செய்ய சொல்கிறீங்க. அவருக்கு தெரிஞ்ச வேலையாக இருந்தால் ஈஸியாக முடிப்பார். ஆனால் அவருக்கு தெரியாத வேலையாக இருந்தால் எப்படி? அதனால் அவருக்கு அதை முடிக்கவே முடியல. நீங்கள் அதை முடிங்கன்னு நைன்னு சொல்லிட்டே இருக்கிறீங்க. அந்த ஃபைல் வேணும், இந்த ஃபைல் வேணும், திரும்ப அதே தான். அதுக்கப்புறம் அங்கே ஒரு மீட்டிங் இருக்குது, ஸோ இன்றைக்கி நீங்கள் அதை அட்டன் பண்ணிடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லவும், சரி நானா அப்படிங்கிறாரு. அஃப்கோர்ஸ் நீங்கள் தான். ஏன்னா நேற்று நான் எதுக்கு உங்களுக்கு கூப்பிட்டு போனேன், மீட்டிங் அட்டன் பண்ணுறதை பார்க்க தானே. ஸோ பார்த்தீங்கல்ல, அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பென்ட்ரைவ் கையில் கொடுக்குறீங்க. இது வந்துட்டு ஒரு தடவை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிடுறீங்க. அவர் அடிப்பாவி என்னடி இப்படி பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு பென்ட்ரைவ் போட்டு டக்குன்னு பார்க்குறாரு. ஸோ நிறைய ப்ராஜெக்ட்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ அது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணணும் போல். அவர் அப்படியே மாங்குன்னு படிச்சுட்ருக்காரு. என்ன போயிட்டு ஏதாவது கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்ட் நமக்கு வேணும்ல, ஸோ அதுக்காக தான் மாங்குன்னு படிச்சுட்ருக்காரு. ஸோ நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. அவர் அதாவது காரில் ட்ராவல் பண்ணுறப்ப கூட அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் பார்த்து அப்படி இப்படிங்கிற மாதிரி போட்டு மண்டையை குழப்பிட்டு இருக்காரு. அங்கே மீட்டிங் ஹால் போனதுக்கப்புறமா ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணுறாங்க. அவருக்கு அப்படியே கை காலம் நடுங்குது. ஏன்னா என்னதான் அவ்வளோ பெரிய சிஇஓவாக இருந்தாலுமே டக்குன்னு ஒரு வேலையை கொடுத்து இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டா யாருக்காக இருந்தாலும் கொஞ்சம் இதாக இருக்கும்ல. அப்படி தான் உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் எதுவுமே சொல்ல, ஜஸ்ட் நீங்கள் பாட்டுக்கு எழுந்திரிச்சு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இவங்க எப்படி பார்க்குறாரு, இவளே பண்ணுறதுக்கு என்னத்துக்கிட்ட இவ்வளோ டார்ச்சர் பண்ணா அப்படிங்கிற மாதிரி. ஸோ எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதோட சுருக்கமான விஷயங்கள் மட்டும் என்னோடய ஸ்டாஃப் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துக்கிறீங்க. ஸோ இப்போ யூங்கிக்கு வந்துட்டு அந்த பதட்டம்லாம் இல்லை. ஆல்ரெடி அவர் படிச்சுட்டு வந்தது தான். அதுக்கப்புறம் நீங்கள் இதோட சொல்லிட்டீங்க, அதை கேட்டாச்சு. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு மொத்தமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன கன்க்ளூஷன் கொடுக்கணும். ஸோ அதை மட்டும் அவர் கொடுக்குறாரு. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக முடியுது. அந்த ப்ராஜெக்ட் உங்கள் கைக்கு தான் வருது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்கள் 2 பேர்த்துக்குமே. ஸோ ஹாப்பியாக ஆஃபீஸ்க்கு போகிறீங்க. ஸோ அவ்வளோதான். இந்த ப்ராஜெக்ட் கிடச்சதுக்கப்புறமா உங்களுக்கு வந்துட்டு கையிலே பிடிக்க முடியல. எல்லா வேலையும் எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு மேடம் என்னாரும் வேலைங்கிறது இல்லை. ஒரு மாதிரி மைண்டு டிஸ்டர்ப் ஆகுது. ஏன் அப்படின்னா என்னாரும் இவங்க பக்கத்தில் இருக்கார்ல. ஸோ அதனால தான் முன்னெல்லாம் வேலைன்னு சொல்லிட்டு ஃபைலு அது இதுன்னு எடுக்க சொல்லுவீங்க. இப்போல்லாம் அவர் பார்க்கறதுக்காகவே இவங்க அந்த ஃபைல் வேணும், ஆனால் அப்படியே டோன்லாம் மாறுது. இவங்க இந்த ஃபைல் வேணும், இது வேணும், அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறீங்க. அவரும் எட்டு வந்து கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் திரும்ப சரி ஓகே கேன்டீன் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. போகலாமேன்ட்டு போயிட்டு சாப்பிட்றாங்க. ஸோ 2 பேர் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப நீங்கள் அவரே பார்த்துட்டே இருக்கிறீங்க. அவர் வந்துட்டு என்னடா எப்படி முழுங்குற மாதிரி பார்க்குறாளே அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காரு. ஸோ நம்ம ஒயின் மேடம் வந்துட்டு ஸ்ட்ரைட் ஃபார்வேர்ட் தான், எதுவுமே ஒளிவு மறைவில்லாமல் தான் பேசுவாங்க. அதனால் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் எப்போவுமே ஸ்ட்ரைட் ஃபார்வேர்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் அவர் தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு. தெரிஞ்சுக்கோங்க இன்னொரு விஷயத்தையும் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டீங்க. அவருக்கு ஷாக்கு. இல்லை என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் யூ மேரி மீ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லை மேடம் நான் வந்துட்டு அப்படின்னு சொல்லவும் நான் மேடம் சொல்ல வேணான்னு சொன்னேன்ல ஒயன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் ஒயன் நான் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்லங்க, கீழே மேலெல்லாம் யாரும் இல்லை, எல்லாருமே இந்த கம்பெனிக்கு கீழே வேலை செய்கிறோம், ஓகேவா? ஸோ இதுக்கு ஒரே ஒரு ஓனர் தான் இருக்கார். ஸோ அவர் யாரும் எனக்கு தெரியாது, சரி ஓகே. ஆனால் அவர் தான் எல்லாத்துக்கும் ஹெட், மற்ற எல்லாருமே இங்கே வேலை தான் செய்கிறோம். நான் பெரிய ஆள், நீங்கள் பெரிய ஆள் யாரும் கிடையாது, ஓகேவா? இது வேலை விஷயம். நான் வந்துட்டு பர்சனலாக கேட்குறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எப்படி சொல்கிறேன்னு தெரியல, நீங்களும் என்னை விட சின்சியராக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய விஷயங்களை அவர்கிட்ட அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க. அவர் எப்படி உங்களை கண்காணிக்கிறாரோ அதை விட நீங்கள் அதிகமாக கண்காணிச்சிருக்கீங்க வேலை விஷயத்தில். ஸோ எல்லாமே அப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க. எனக்கு வந்துட்டு உங்களை பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பாக லைஃப் லாங் இந்த கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஸோ எனக்கு உங்களாமே பிடிச்சிருக்குங்க, எனக்கு என்னன்னு தெரியல அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்க. அவர் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. டைம் தானே, லைஃப் லாங் இங்கே தானே வேலை செய்ய போகிறோம், டேக் கேர் ஓன் டைம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கோ சாப்பிட்டு முடிச்சு போயிட்டீங்க. அவர் பார்க்குறாரு, என்னடா இது, என்ன ஜென்மம் இது, இவள் எதுக்கும் சேராமல் ஒரு மாதிரி பேசுகிறாளே, அவள் பாட்டுக்கும் லைஃப் லாங் வேலை செய்ய போகிறோம், டேக் கேர் ஓன் டைம் அப்படிங்கிறா. அப்போது 10 வருஷம் கழிச்சு ஓகே சொன்னால் ஓகேவா என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு.
ஸோ யூங்கி வந்துட்டு சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு நேராக வந்துட்டு கேபினுக்கு தான் வராரு. ஸோ கேபினுக்கு வந்ததுமே நீங்கள் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கிறீங்க. அவர் வந்துட்டு ஒர்க்கை பாரு அப்படிங்கிறாரு. நீங்கள் ஒன்றா தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லவும், என்னடா அது சடனாக இப்படி ஆகிட்டா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் எல்லாரும் வந்துட்டு அந்த பக்கம் போகிறது அந்த பக்கம் வர்றது யூங்கி டிஸ்டர்ப் பண்ணுறது, அவர் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகுறாரு. அது அவருக்கே நல்லா ஃபீல் ஆகுது. பட் இருந்தாலும் வெளியே காட்டிக்கல. நீங்கள் அந்த ஃபைல் கொஞ்சம் எடுத்து தர முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது. அவர் சரி ஓகேன்னு எடுத்து கொடுத்தா அது வாங்குறப்ப லைட்டாக நம்ம கை டச் ஆகல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபைலை வாங்குறப்ப கையை சேர்த்து பிடிக்கிறது. அவருக்கு வந்து என்னடா பண்ணிட்டுருக்கா, இதெல்லாம் பசங்க பண்ணுற மாதிரியே ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி தான் நிறைய பயங்கரமாக நாட்டியாக ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கீங்க. இப்போ ஒரு ஃபைல் வந்து மேலே இருக்குது, அதை வந்து எடுக்கணும். ஸோ உங்களுக்கு எட்டாது, அது யூங்கிக்கும் எட்டாது, ஏன்னா ரொம்ப ஹைட்டில் இருக்குது. அதை வந்துட்டு எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர்கிட்ட சொல்லுவீங்க. அவரே எக்கி பார்க்குறாரு, எட்டவே இல்லை. கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு அவருக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா அவர் யாரும் தூக்குற மாதிரி இருக்குது. திரும்பி பார்த்தா நீங்கள் தூக்க முடியாமல் போட்டு முக்கிட்டு இருக்கிறீங்க. அவர் காலை பிடிச்சிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஸோ நீங்கள் இல்லைப்பா இந்த படத்துலலாம் பார்த்துருக்கல, ஸோ ஹீரோயினுக்கு எட்டல, ஏன்னா ஹீரோ இப்படி தூக்குவார்ல அதனால தான் அப்படின்னு சொல்லவும், இப்போ யார் ஹீரோ யார் ஹீரோயின் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது வந்துட்டு நீ தான் ஹீரோ நான் தான் ஹீரோயின், ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, இப்போது நான் வேணா தூக்கி ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேஞ்சுக்கு நான் தூக்குறேன்னு சொல்லி தூக்குறேன்னு அவர் காலை அப்படியே வாரி விட்டுறீங்க. ஸோ அவர் பொத்துன்னு விழுந்துடுறாரு. அவர் பொத்துன்னு விழுந்தது உங்களுக்கும் வந்துட்டு காலை வந்து கிரிப்பாக நிற்கலை. ஸோ நீங்களும் பொத்துன்னு விழுந்துடுறீங்க, ஆளுக்கு ஒரு பக்கம் விழுந்துடுறீங்க. ஸோ யூங்கி எந்திரிச்சு உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிற ஒயன், இந்த மாதிரி தான் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. நீங்கள் யூங்கி மேரிமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை அவர் கையில் நீட்டிகிட்டு இருக்கிறீங்க. அதாவது ரோஸை நீட்டுறதுக்கு பதிலாக ஃபைல் தான் அவங்க கையில் இருக்குது. ஸோ அந்த ஃபைலை அவர்கிட்ட நீட்டிட்டு யூங்கி மேரிமி அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ யூங்கி வந்துட்டு ஹேட் யூ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இதை நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. எது ஹேட் யூவா, அடே நான் லவ் யூடா அப்படின்னு நீங்கள் சொல்லவும் நான் ஹேட் யூடி அப்படின்ட்டு போயிடுறாரு. ஸோ திரும்ப உங்களோட ஒர்க்கை கொஞ்சம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் இடுப்பெல்லாம் செம்மையாக வலிக்குது, கீழே விழுந்திருப்பீங்களா புத்துன்னு, அப்படியே நடக்கவே முடியாமல் நொண்டி தான் நடக்கிறீங்க. அவருக்கு அதை பார்க்க சிரிப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. ஸோ நீங்கள் பார்க்குறப்ப அவர் அப்படி தான் நடக்கிறாரு. அவருக்கும் வந்து அடிபட்டுருக்குல்ல. ஸோ 2 பேத்துக்கும் ஃப்ராக்சர் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் தெரியாமல் சிரிச்சுக்கிறீங்க. அப்படி தான் அந்த டேவெலாம் ஸ்கிப் ஆகிருக்கும். நீங்கள் சும்மா அவர் பார்த்துட்டு யூங்கி மேரிமின்னு கேட்குறது, அவர் ஹேட்டுடின்னு சொல்கிறது, இதே தான் போயிட்டே இருக்குது. அடுத்த நாள் ஆகுது. ஸோ மார்னிங் வந்ததுமே எல்லாருமே பரபரப்பா சூப்பராக அப்படி இப்படி ரெடியாக இருக்காங்க. யூங்கிக்கு ஒன்றுமே புரியலை. என்னது எல்லோரும் ரெடியாக இருக்காங்க, எங்கே ஏன் யாரும் வந்துட்டு உள்ளே வேலை செய்யாமல் வெளியே நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே நின்று சுற்றி பார்க்குறாரு. கரெக்டாக நீங்களும் வரீங்க. யூங்கி ஹாய் அப்படின்னு சொல்லவும், ஹாய் என்னது எல்லோரும் இங்கே நிற்கிறாங்க, உள்ளே போகலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உள்ளே போகலையாவா, இன்றைக்கி என்ன மந்த் எண்டு அப்படின்னு சொல்கிறீங்க, மந்த் எண்டுனா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் மந்த் ஃபுல்லாக வேலை செய்கிறோம். ஸோ மந்த் எண்டில் வந்துட்டு ஒரு நாள் நம்ம டீமாக எங்கேயாவது வெளில போனோம் அப்படின்னா தான் நமக்கு நிறையா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்கும். அடுத்த நாள் அந்த ஒரு மாதத்துக்கான வேலையை நல்லா செய்வோம். அப்புறம் அப்படி இப்படி நம்ம வந்துட்டு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ஓ இதெல்லாம் வேறையா, அப்போ செலவு அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஆஃபீஸில் தான் போட்டுக்கணும்ப்பா. ஸோ நமக்கு வர ப்ராஃபிட்டில் ஒரு 2% இதுக்கு ஒதுக்கணுன்னா போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லோரும் நம்மக்கிட்ட நல்லா வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஓனர் வந்துட்டு எப்படி யோசிப்பாரோ அதை ஃபுல்லாக யோசித்து நீங்கள் அந்த கம்பெனியை ரன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அவருன்ட்டு இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்ட்டு வராரு. ஸோ அது வந்துட்டு ஒரு பெரிய கம்பெனி அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வந்துட்டு ஒவ்வொரு நாளுக்கு இந்த மாதிரி அவுட்டிங் போவாங்க போல். ஸோ இன்றைக்கி வந்துட்டு இந்த டிபார்ட்மெண்ட்லாம் போகிறீங்க. நீங்கள் வந்துட்டு எல்லாருமே அந்த கம்பெனி ஸ்டாஃப் பஸ் இருக்குல்ல அதில் தான் போகிறீங்க. அப்படி போகிறப்போ எல்லோரையும் உட்கார வச்சுட்டு எல்லாமே செக் பண்ணிக்கிறீங்க. ஸோ எல்லாமே பார்த்து முடிச்சதுக்கப்புறமா யூங்கி மட்டும் வெளியே நிற்க வச்சுருப்பீங்க. அவர் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ வாங்க இங்கே வந்து உட்காந்துக்கோங்க அப்படின்னு நீங்கள் சொல்லவும் அவர் போய்ட்டு அந்த சீட்டில் உட்காந்துக்கிறாரு. நீங்கள் எல்லோரும் பின்னாடியெல்லாம் இருக்கிறாங்கன்னு உட்காந்து செக் பண்ணிவிட்டு வந்து நீங்களும் யூங்கி பக்கத்துலேயே உட்காந்துக்கிறீங்க. அவர் நீ என்ன இங்கே வந்து அப்படின்னு சொல்லவும், வேறு யாருக்கு வருவா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அது வந்து அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவருக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு அதெல்லாம் பார்க்குறதே இல்லை, அப்படி பொத்துன்னு உட்காந்துக்கிறது. அதுக்கப்புறமா நீங்கள் பாட்டுக்கு அவரோட கை பிடிச்சிட்டு பேச ஆரம்பிச்சிட்டிங்க. அப்புறம் யூங்கி உங்களுக்கு வீட்டில் ஃபேமிலியில் எப்படி இருக்காங்க, யார் இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்னோடய வீட்டில் இந்த மாதிரி நான் ஸ்டோரியெல்லாம் சொல்லிட்டேன்ல, ஸோ உன்னை பற்றி ஏதாவது சொல்லு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. பஸ் வந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ அந்த டைமில் நீங்கள் கேட்குறீங்க. அவர் வந்துட்டு என்னை பற்றி சொல்ல எதுவும் இல்லை, என்னோடய வீட்டில் நான், அப்பா, அம்மா, அப்புறம் தங்கச்சி, அப்புறம் ஒரு அண்ணா, அவ்வளோதான் அப்படிங்கிறாரு. ஓ சென்டரா நீ அப்படின்னு கேட்குறீங்க. சென்டரா அப்படின்னு அவர் கேட்குறாரு. நடுப்பில்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கவும், ஆமாம் அப்படிங்கிறாரு. சரி ஓகே, அப்புறம் இங்கே வந்ததுலேருந்து நீ ஒரு நாள் கூட வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருந்து நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லவும், அவங்களாம் பிஸியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் பேசுகிறது கூட பிஸியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்படி இல்லை, அவங்களோட ஒர்க்கு அவங்களுக்கு இருக்குல்ல. ஸோ அவங்களோட வேலை பார்க்கறதுக்கே டைம் சரியாக இருக்கும். இதில் அடுத்தவங்ககிட்ட பேசுறதுக்கெல்லாம் டைம் இருக்காதுல்ல. ஸோ எனக்கும் அப்படி தான். நானும் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்த இடத்துல வந்துட்டு சுத்தமாக வேலை மட்டும் தான் பார்த்துட்ருப்பேன். ஸோ அந்த வீட்டுக்கு வந்தாலும் என்னோட அந்த ஒர்க் இந்த ஒர்க் அப்படி தான் இருக்கும். நான் வீட்டில் ஆட்டி பேசுறதுக்கெல்லாம் டைம் இருக்காது அப்படிங்கிறாரு.
என்ன நீ ரோபோ மாதிரி இருக்க, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, உனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, ஸோ அந்த ஃபேமிலி எல்லாமே எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, ஸோ இருக்கிற ஃபேமிலி நீ யூட்டிலைஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறீங்க. இதுலன்னு இருக்குது, எல்லாருமே எப்பவுமே கூட இருக்கிறவங்க தானே அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், இன்றைக்கி இருக்காங்க, நாளைக்கு இருப்பாங்களா, நீ நாளைக்கு இருப்பியா, அதெல்லாம் நம்ம வந்துட்டு சொல்ல முடியாது, ஸோ இருக்க வரைக்கும் ஹாப்பியாக இருக்கணும், ஃபஸ்ட்டு ஃபேமிலி கூட ஜெல் ஆகு சரியா அப்படின்னு நீங்கள் சொல்லவும் அவரும் சரி அப்படிங்கிறாரு. கால் பண்ணு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படிங்கிறாரு. உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா அப்படின்னு கேட்கவும் அம்மா பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அம்மா கால் பண்ணு அப்படின்னு நீங்கள் சொல்லவும் அவர் கால் பண்ணுறாரு. ஸோ கால் வந்துட்டு அவங்க ஃபஸ்ட்டு எடுக்கலை, பிஸியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. கால் பண்ணு அப்படின்னு மறுபடியும் சொல்கிறீங்க. மறுபடியும் கால் பண்ணுறாரு, எடுக்கலை. அவர் மறுபடியும் பிஸியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லவும் கால் பண்ணு மறுபடியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. திரும்பவும் கால் பண்ணுறாரு. ஸோ இந்த டைம் கால் எடுத்துடுறாங்க. எடுத்ததுமே அவங்க அம்மா காய்ச்சி முடிச்சுன்னு கத்திட்டு இருக்கிறாங்க. ஏண்டா சும்மா இதுக்கெல்லாம் ஃபோன் பண்ணிட்டு பிஸியாக இருக்கல, ஸோ கால் எடுக்கல அப்படின்னா அடுத்த ஒர்க் இருக்கா அப்படிங்க தெரியாதா, என்ன எனக்கு அவ்வளோ அவசரம் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க எப்படியும் உங்களை தான் மறைக்கிறாரு. தேவையே இது எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஜாட பண்ணுறாரு. நீங்கள் சாப்பிட்டாங்களா கேளு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆஸ்கி வாய்ஸில் பேசுகிறீங்க. அவர் வந்துட்டு சாப்பிட்டியாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவ்வளோ நேரம் திட்டிட்டு இருந்த அவங்க அம்மாவுக்கு அப்படியே தான் ஒரு மாதிரி வாய்ஸே அப்படி போயிடுச்சு. அவங்க எதுவுமே பேசவே இல்லை. ஏன்னா அவங்ககிட்ட இந்த மாதிரி கேட்க யாருமே இல்லைல்ல. அவங்க அப்படியே அமைதியாக இருக்காங்க. திரும்ப இவங்கிட்டு சாப்பிட்டீங்களாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சாப்பிட்டேன்டா, நீ என்ன பண்ணுற, சாப்பிட்டியா, எப்படி இருக்க, என்ன பண்ணுற, இப்போ தான் அதெல்லாம் கேட்குறாங்க. ஸோ இவங்களுக்கும் ஆச்சரியமாக இருக்குது, நம்ம அம்மா தானா அப்படின்னு. அப்படியே வந்துட்டு 2 பேரும் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுறீங்க. அவங்க ஜாலியாக பேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசியிருப்பாங்க. நீங்கள் அடப்பாவி கொஞ்சம் நேரம் பேசுவாங்கன்னு நினச்சி பேசலாம், எத்தனை நேரம் பேசிகிட்டு இருக்கிறாங்க, கட் பண்ணுறா அப்படிங்கிறீங்க. அவர் அப்படிங்கிறாரு. ஸோ அந்த அம்மா வந்துட்டு யார் அந்த பொண்ணு வயசு அப்படின்னு கேட்கவும் என் கூட வேலை செய்கிற பொண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஃபேமிலி எல்லாத்துக்குமே தெரியும் இந்த மாதிரி வெளியே போயிட்டு எல்லா கம்பெனியில் அவங்களோட கம்பெனி ஸ்டாஃப்லாம் எப்படி இருக்காங்கன்னு செக் பண்ணுவாங்கள்ல. ஸோ அது இந்த மாதிரி தான் வந்திருக்காரு அப்படிங்க தெரியும். ஸ்டாஃபா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் என் கூட வேலை செய்கிற பொண்ணு அப்படிங்கிறாரு. கூட பேசலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ஃபோனை கொடுத்துறாரு. நீங்கள் ஐயோ நான் என்னடா பேசுகிறது அப்படின்னு கேட்கவும் நீ தானே என்ன ஆரம்பிச்சுவிட்ட பேசு அப்படின்னு கொடுத்துறாரு. நீங்கள் ஹாய்மா அப்படின்னு சொல்லவும் அவங்க ஹாய்டா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் எல்லாமே சொல்லி முடிச்சுட்டு ஓகேம்மா நீங்கள் அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசுங்க. ஏன்னா வந்துட்டு ஃபேமிலி கூட ஜெல் ஆகாமல் இருந்தாங்க அப்படின்னா ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்கும். லைஃப்பில் நமக்கு எதுவுமே எவ்வளோ தான் பணம் இருந்தாலும் இல்லாத மாதிரியா இருக்கும். சரியா, எப்பவுமே கனெக்ஷன்லேயே இருங்க, அதாவது கால் பண்ணிவிட்டு பேசிகிட்டே இருங்க. ஏன்னா அவன் தூரமாக வேலை செய்கிறான்ல அப்படி இப்படி நீங்கள் நிறைய சொல்கிறீங்க. அவங்களும் இவ்வளோ அக்கறையாக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஏன்னா நான் அவரை லவ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுறீங்க. எது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாக்கே ஷாக்குங்க. இவங்களுக்குனா ஷாக்கு, என்னடி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ஆமாம்மா நான் வந்துட்டு உங்கள் பையனை லவ் பண்ணுறேன், நீங்கள் உங்கள் பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் அப்படிங்கிறாரு. அந்த பக்கம் அந்த ஆண்டி என்னம்மா சொல்கிற, அவனுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவனோட ரியாக்ஷன் பார்த்தா ஓகே மாதிரி தான் தெரியுது, பட் வாய் திறந்து சொல்ல மாட்டேங்கிறான். ஆண்டி கொஞ்சம் சொல்லுங்களேன், எடுத்து சொல்லுங்கள், எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு ஃபோனை இவங்க கிட்டே கொடுத்துட்டீங்க. ஸோ இவங்க கிட்டே ஃபோன் வந்ததுமே அவங்க அம்மா சிரிக்கிறாங்க. என்னடா பண்ணி வச்சுருக்க நீ அப்படின்னு. அவர் வந்துட்டு இல்லைம்மா அது அப்படின்னு சொல்லவும் பொண்ணு நல்ல பொண்ணாக தான் இருக்கா, எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்குது, ஓகே சொல்லிவிடு அப்படிங்கிறாங்க. அடப்பாவி என்னடா எல்லாம் நீங்கள் பாட்டுக்கு திடீர்னு முடிவெடுத்து சொல்கிறீங்க, நான் சொல்லணும் அது அப்படிங்கிறாரு. நீ ஓகே சொல்லிடு, உனக்கு அவள் பர்ஃபெக்டாக இருப்பா, கரெக்டாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபோன் வச்சிடறாங்க. இந்த பக்கம் இவங்கி நோ சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது நோ சொல்லிட்டாங்களா, எங்கே ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லி நீங்கள் திரும்ப சொல்லவும் ஃபோன்லாம் பண்ண முடியாது, அவங்களுக்கு ஒன்றும் பிடிக்கல எனக்கு ஒன்றும் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பட்டக்கு முடிஞ்ச அப்படின்னு திருப்பி அந்த பக்கம் உட்காந்துட்டாரு. நீங்கள் பிடிக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கிட்ட போகிறீங்க. ஸோ அந்த கண்ணுக்கிட்ட வந்துட்டு குறுக்குன்னு பண்ணுவாங்களே, ஸோ அந்த மாதிரி அவர் நோண்டிகிட்டே இருக்கிறீங்க, காதை பிடிச்சி நோண்டுறீங்க, கண்ணத்தை பிடிச்சி கிள்றீங்க. அவரால் முடியல. என்னடி அப்படிங்கிறாரு. நீங்கள் இவங்க மேரி மீ அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ இவங்கிட்ட நோ ஐ ஹேட் யூ அப்படின்னு சொல்ல நீங்கள் ஐ லவ் யூடா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இப்படி தான் கொஞ்சம் நேரம் பேசி போயிட்டே இருக்குது. அடுத்து நீங்கள் அந்த பேசிகிட்டே இருக்கிறீங்க. அப்புறம் அதை பண்ணணும் இதை பண்ணணும், இது லைஃப்பில் இது இருக்குது அது இருக்குது, அதுக்கப்புறமா லைஃப் அதாவது வீட்டில் போனால் இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் இருக்கணும், ஆஃபீஸ்க்கு வந்தால் இந்த மாதிரிலாம் இருக்கணும், அப்படியே ஸ்கெடியூல் போட்டு வச்சு அந்த ஸ்கெடியூல் படியே வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. நீங்கள் அவர் எப்படி இருக்காரோ அப்படி தான் இருக்கீங்க. ஆனால் அவர் ஹாப்பியாக இல்லை, ஒரு மாதிரி ரொம்ப மாதிரி இருக்காரு. பட் நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறீங்க, ஜாலியாக இருக்கீங்க மனசு மாதிரி. அது அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. இவனும் என்ன மாதிரி ஸ்கெடியூல் போட்டு தான் வேலை செய்கிறான், ஆனால் இவன் ஹாப்பியாக இருக்கா, ஆனால் நான் மட்டும் ஏன் ரொம்ப மாதிரி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்காரு. நீங்கள் நல்லாவே அவர் வந்துட்டு டியூன் பண்ணி கொஞ்சம் நார்மலாக வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாத மாதிரி அழகாக கொண்டு வந்துட்டீங்க. ஸோ அவருக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா சிரிக்கிறாரு, பேசுகிறாரு, ஜாலியாக இருக்காரு.
இப்போ ஒரு வழியாக பஸ் வந்துட்டு ஒரு ஸ்டாப்பில் போய் நிற்கிது. அதாவது ஒரு அந்த டூரிஸ்ட் பார்க்கெல்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி நிறைய இடம் இருக்குல்ல, ஸோ அதில் ஒரு இடத்துக்கு தான் போயிருக்காங்க. அப்படியெல்லாம் இறங்கி அவங்கவுங்க பாட்டுக்கு ஜாலியாக டீமாக போயிட்டு இருக்கிறாங்க. யாருக்கு சும்மா சுற்றுவாங்கள்ல ஜாலியாக, அந்த மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க. நீங்கள் இவங்க கையை பிடிச்சிவிங்க தான், விடவே இல்லை. அவர் வந்துட்டு நோலாம் சொல்லவே இல்லை, கையை பிடிச்சா நீங்களும் பிடிச்சிக்கிட்டீங்க. அப்படி 2 பேர் ஜாலியாக கையை கோத்து நடந்து போயிட்டுருக்கீங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு விஷயம் பார்க்குறீங்க. என்ன அப்படின்னா, மேலே அந்த ரோப் கார் இருக்குல்ல, ஸோ அதில் உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து போகணுன்னு ஆசை. ஆனால் அதுக்கான சான்ஸே கிடைச்சதே இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு ஒரு சான்ஸ் கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அப்படியே யுங்கி பார்க்குறீங்க. ஸோ அவர் வந்துட்டு அப்படிங்கிறாரு. அதில் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எது அப்படிங்கிறாரு. அவருக்கு அது கொஞ்சம் பயம் போல். இல்லை அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிறாரு. நீங்கள் யுங்கி ப்ளீஸ் யுங்கி, எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆசை, நிறைவேறாத ஆசை ஒன்று இருக்குன்னு, அது ஒன்று மட்டும்தான். என்னவோ தெரியல, அது எனக்கு வந்துட்டு செட்டே ஆக மாட்டேங்குது, என்னால் அதில் போகவே முடியலை அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அவர் வந்துட்டு அப்படியே எட்டி பார்க்குறாரு. அங்கே பாரு எவ்வளோ பெரிய மலை பள்ளம்னு, அங்கேருந்து விழுந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. வாயை வைக்காதடா லூசு பாயிலேன்ட்டு அப்படியே அடிச்சிடுறீங்க அவரை. ஸோ அவருன்ட்டு என்னையே அடிக்கிறியா நீ அப்படின்னு துரத்திட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே ஓடி இருக்கிறீங்க. ஐயோ விளையாட்டுக்கு தான் அடிச்ச கோச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி இருக்கிறீங்க. அவர் வந்து பயங்கரமாக துரத்திட்டு இருக்காரு. இன்னும் அடிக்காம ஓட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதுதான் சாக்கு அப்படின்ட்டு ஓடி போகிறீங்க. ஸோ ஓடி போய் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ரோப் கார் டிக்கெட் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்துட்டு அப்படி டக்குன்னு வாங்கிட்டு அதுக்குள்ளே ஓடி போய் உட்காந்துக்கிறீங்க. ஸோ இவங்க உங்களை துரத்திட்டு வராங்கிற பேரில் அவரும் வந்துட்டு ஓடி வந்து உள்ள உட்காந்துக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா இந்த மலைக்கும் அந்த மலைக்கும் நடுவில் வந்துட்டு ரோப் கார் போயிட்டுருக்குது. என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அப்படியே செமையாக வேர்க்குது. நீங்கள் பேனிக் ஆகாத, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஒயன் என்ன இது, எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறாரு. நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இருக்கா இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறீங்க. அந்த ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தை அவருக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்குது. ஏன்னா எதுவும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆறுதல் வார்த்தை தானே அது, அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகவும் அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிறாரு. என்னை மட்டும் பாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஒரு ரோப் காரில் 2 பேர் உட்காந்துருப்போம். ஸோ ஆப்போசிட்டில் தான் உட்கார வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி என்னை மட்டும் பாரு அப்படிங்கிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு அந்த பயத்தில் உங்களை மட்டுமே பார்த்துட்ருக்காரு. கண்ணை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லவும் கண்ணை மட்டுமே பார்த்துட்டே இருக்காரு. என்னவோ தெரியல, ஜஸ்ட் அப்படியே காம் ஆகிட்டாரு. நான் வரைக்கும் காய்ச்சி முடிச்சுன்னு கத்திருப்பாரு, ஐயோ அம்மானு. ஆனால் இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லை, அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காரு. நீங்கள் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் அவர் பார்த்துட்டே இருக்கீங்க. ஒரு ஃப்ளவர் மாதிரி உங்கள் பேக்லேருந்து எடுக்கிறீங்க. ஸோ எடுத்துகிட்டு ஒரு ரிங்கும் எடுக்கிறீங்க. எடுத்துகிட்டு அந்த இடத்துல தான் ப்ரப்போஸ் பண்ணணுமா மேடம், அங்கே நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுறீங்க. யுங்கி மேரிமி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அடி பாவி எங்கே கூட்டுந்து ப்ரப்போஸ் பண்ணுறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஐ ஹேட் யூ அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் உடனே அந்த டோர் லாக் பண்ணியிருப்பாங்கள்ல, அது மேலே கையை வச்சு ஓகே சொல்கிறியா இல்லை தள்ளி விட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. விளையாட்டுக்கு தான் கேட்குறீங்க. பட் அவர் வந்துட்டு அடியே கிராத்தகி என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லவும், ஓகே சொல்கிறா இல்லைனா தள்ளி விட்டுருவேன், அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்னு நீங்கள் சொல்லவும், அது வந்துட்டு அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே 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 மட்டும் தான் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ஓகே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ நீங்கள் தேங்க்யூ லவ் யூ சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா டக்குன்னு போய்ட்டு கணத்தில் கிஸ் கொடுத்துட்றீங்க. ஸோ அவர் வந்துட்டு அதை எதிர்பார்க்கவே இல்லை. என்ன பண்ண ஒயன் அப்படின்னு கேட்கவும், நீ தானே ஓகே சொன்னேன், ஸோ அதனால தான் இப்போ நம்ம 2 பேரும் லவர்ஸ் இல்லையா, பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் அவர் பார்க்குறாரு. பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டா அதுக்குள்ளேயா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் ஓகே சொன்னால் அடுத்த செகண்ட்லேருந்து பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறீங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் பேசுறது உங்களையே பார்த்துட்டு அவர் வந்துட்டு என்னதான் பிடிக்கலன்னு சொன்னாலுமே நீங்கள் பேசுறதெல்லாம் ரசித்து தான் பார்ப்பாரு. ஸோ அப்படியே பார்த்துட்டே இருக்கவும் இது வரைக்கும் கீழே பார்க்கல. ஸோ இப்போ சென்டரில் அந்த மலைக்கு இந்த மலைக்கு நடுவில் போய் நிற்கிது. அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் வியூ பார்க்கணும்னு சொல்லிட்டு காரை நிறுத்துவாங்க, ஒரு சில பேர் நிறுத்துவாங்க. அப்படியே அங்கே போய் நடுவில் நிற்கவும் உங்களுக்கு அந்த வியூ ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே அழகாக பார்த்துட்டே இருக்கிறீங்க. அந்த வியூ கூடவே யூங்கி பக்கத்தில் இருக்கவும் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அப்படியே இந்த பக்கம் எந்திரிச்சு வந்து அவர் பக்கத்தில் உட்காந்துக்கிறீங்க. அவருக்கு பயமாக இருக்குது, ரோப் கார் வேறு ஆடுது. ஏன்டி இங்கே வந்து அப்படின்னு கத்துறாரு. இல்லை உன் பக்கத்தில் உட்காந்துக்கணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லவும், நல்லா தோணுச்சு, பஸ்ஸில் என் கூடயே தான் ஓட்டிகிட்டு வந்தேன், இப்போ என்ன இப்போ அப்படின்னு கத்துறாரு. ஏன்னா அது ஆடுது, ஒரு சைடு மட்டும் வெயிட் இருக்குது, அதனால் அவருக்கு பயமாக இருக்குது. ஒன்றும் ஆகாது, லைட்டாக சாஞ்ச மாதிரி இருக்கும் அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், மரியாதையாக அந்த பக்கம் உட்காரு அப்படின்னு சொல்லவும் நீங்களும் சரி இப்போ பயப்படுறேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போய் உட்காந்துட்டீங்க. இப்போது இவ்வளோ நேரம் உங்க கூட ஆர்கியூமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ தான் இவங்க கீழே பார்த்துருக்காரு. ஸோ கீழே அப்படியே பார்க்குறாரு எதிர்ச்சியாக. அவ்வளோதான், அவருக்கு அப்படியே கை காலம் நடங்குது. ஐயோ என்னை காப்பாற்றுங்கன்னு கத்த ஆரம்பித்தவர் தான் வாயவே மூடல. கத்தாதடா நீங்கள் வாயை பொத்திட்டு இருக்கிறீங்க கையை வச்சு. அவரு கேட்குற மாதிரி இல்லை. ஐயோ என்னை இப்படி கூட்டு வந்து கொலை பண்ணுறாளே அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. அவருக்கு அந்த ஹைட்னால் ரொம்ப பயம் போல். நீங்கள் கத்தாத யுங்கி எல்லோரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோப் காரில் தாண்டி போகல. ஸோ அவங்களும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நீங்கள் ஏன்டா இப்படி வான்ட்ட வாங்குற, நான் கத்துற கூட பரவாயில்ல, நீ ஏன்டா கத்துற அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஐயோ எனக்கு பயமாக இருக்குது, மரியாதை என்னை இப்போ அங்கே கூட்டி போக சொல்லு, எதுக்கு இங்கே நடுவில் நிறுத்தி வச்சிருக்க சொல்லு, எல்லா ரோப் காரும் போகுது, இது மட்டும் தான் நிற்கிது, நீ தானே இந்த வேலை பார்த்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லவும், ஆமாம்
நான் தான் பார்த்து வச்சேன். உனக்கு ப்ரப்போஸ் பண்ணணுன்னு தான் நான் இங்கே நிற்க சொல்லி கேட்டேன். ஒரு அரை மணி நேரம் மட்டும் நிற்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. அரை மணி நேரமா? அவ்வளோதான், 5 செகண்ட் கூட நிற்க மாட்டேன், எடுக்க சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் இங்கே பாரு யுங்கி, அங்கேயும் சொல்லிட்டு வந்திருக்கணும். இப்போது நான் அரை மணி நேரம்னு சொன்னால் அரை மணி நேரம் கழிச்சு தான் அவங்க எடுப்பாங்க. அது வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது, அவங்கள என்னால் காண்டாக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறீங்க. இன்னும் காண்டாக்ட் பண்ண முடியாதா? இப்போ பண்ணுவேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரே எடுங்கடா இதை ஆன் பண்ணுங்கன்னு கத்திக்கிட்டு இருக்காரு. நடுமலையிலன்னு கத்தினா காது கேட்குமா என்ன இந்த மூலையில் இருக்கிறவங்களுக்கு? ஸோ அவங்களுக்கு எதுவும் கேட்கல. ஆனால் இவங்க ஐயையோ அம்மம்மா அப்படின்னு கற்றுன்னு கத்திட்டு இருக்காரு. ஆனால் நீங்கள் இன்னொரு பிளான் இங்கே வச்சுருக்கிறது அவருக்கு தெரியாது போல். எல்லாமே சர்ப்ரைஸாக ஷாக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அவருக்கு அது எல்லாமே ஷாக்கு, உங்களுக்கு அது சர்ப்ரைஸ். ஸோ இப்போ இன்னொரு ரோப் கார் அப்படியே வருது. ஸோ அப்படியே பார்க்குறாரு, யாரோ வராங்க, என்னை காப்பாற்றவா தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. கரெக்டாக உங்களோட ரோப் கார் கிட்டே வந்து நிறுத்துறாங்க. ஸோ இவங்கன்ட்டு எங்கள் இதை ஆன் பண்ணி விட சொல்லுங்கள், ஆன் பண்ணி விடுங்க, நீங்கள் தான் ஆன் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுவும் இல்லாமல் அந்த ரோப் கார் உள்ளே இருக்கிறவங்க அப்படின்னா ஒரு மாதிரி நிறைய செட்டிங்கெல்லாம் வச்சுருக்காங்க, அவங்க ஏதோ மாட்டியிருக்காங்க. இன்னும் இது ஒரு மாதிரி வித்தியாசமாக ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லி யூங்கி பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்போ தான் யூங்கி அவரையும் நோட் பண்ணுறாரு. ஏன்னா அந்த ரோப் காரில் ஏறத்துக்கு முன்னாடி உங்களுக்கு அவருக்கு 2 பேர்த்துக்குமே அதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஆமாம்ல, இது எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை போட்டுக்கோ, இதான் சேஃப்டி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஏன்டி இவ்வளோ நேரம் சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு டக்குன்னு எடுத்து போட்டுக்கிறாரு. அதை போட்டுட்டு அடுத்த செகண்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களும் போட்டுட்டு அப்படியே அவர் கையை பிடிச்சி அந்த டோர் ஓப்பன் பண்ணி டக்குன்னு கீழே குதிச்சிடுறீங்க. அவ்வளோதான், அவருக்கு அங்கே உயிரே இல்லை. ஐயோயோயோன்னு கத்த ஆரம்பித்தவர் தான் நாக்கு வறண்டு போகிற அளவுக்கு கத்துறாரு. உங்களுக்கு சிரிப்பாக இருக்குது, ஆனால் அவர் கையை நீங்கள் விடவே இல்லை. அப்படியே பிடிச்சிட்டே தான் வரீங்க. ஒரு கொஞ்சம் தூரம் குதிச்சதுமே பேராஷூட் அப்படியே ஆன் ஆகிடுது. அப்புறமா லைட்டாக ஃபாஸ்ட்டாக குதிச்சுட்டு, அதாவது ஃபாஸ்ட்டாக கீழே போகிறப்ப டக்குன்னு பேராஷூட் ஆன் ஆச்சு அப்படின்னா, ஓப்பன் ஆச்சு அப்படின்னா லைட்டாக அந்த ஸ்லோ குறையும்ல. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ அப்படியே அவர் இப்போ தான் கண்ணே முழிக்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, இவங்கி இவ்வளோ பயமாக ஹைட்டுக்கு உனக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கவும், நீ எல்லாம் மனுஷேதானா அப்படின்னு சொல்லி கெட்ட வார்த்தையிலே திட்டுறாரு. நீங்கள் அது எல்லாமே வாங்கிட்டு சரி ஓகே, இன்னும் உனக்கு இந்த பயம் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. பயமா? செத்துட்டண்டி அப்படிங்கிறாரு. இல்லை, உனக்கு இதுக்கப்புறம் இந்த பயம் இருக்காது. உனக்கு ஹைட்னா பயம்னு சொன்னல, ஸோ இதுக்கப்புறம் உனக்கு ஹைட்டை பற்றி பயம் இருக்காது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன் அதுக்கு எதுக்கு இப்படி குதிக்க வச்சு தான் சாவடிப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படி கிடையாது, லைஃப்பில் எதுக்கும் பயப்படக்கூடாது. அப்படி பயம் இருந்துச்சு அப்படின்னா ஏன் பயமாக இருக்குது, ஒரு தடவை அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், தப்பு இல்லை. இப்போ பாரு, உன்னோட இது பயம் மொத்தமாக போயிருக்கோம், நான் தான் கூட இருக்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவரும் வந்துட்டு ஒரு மாதிரி இப்போது கொஞ்சம் நேரம் பயந்து கத்திருந்துருப்பார். பட் இப்போ நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே பார்க்குறாரு. நீங்கள் தான் பார்க்க சொல்லியிருப்பீங்க. சுற்றியும் பாரு, ஃபுல்லாகவே மழையாக இருக்குது, நடுவில் நம்ம பறந்துட்டுருக்கோம். யோசிச்சு பாரு, மனுஷங்க பறக்க முடியுமா? இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு படைப்பெல்லாம் படைச்சிருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் வரந்தானே நமக்கு. எவ்வளோ நாள் நம்ம முன்னோர்களால் எவ்வளோ ஆசைப்பட்டிருப்பாங்க பறக்கணும் அப்படின்னு. ஆனால் அவங்களால முடியலல்ல. பட் நமக்கு அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பாக எல்லா விஷயத்தையும் நம்ம கற்றுக்கணும், ஒரு தடவையாவது பண்ணி பார்க்கணும் லைஃப்பில் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அதாவது லைஃப்னால் வெறும் பிஸ்னஸ் ஒர்க்கு அது மட்டும் கிடையாது, என்ஜாய்மெண்ட்டும் கூட, ஃபேமிலியும் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயமா புரிய வைக்கிறீங்க. ஸோ அவருக்கு அப்படியே நீங்கள் சொல்ல அது எல்லாமே புரிஞ்சிருச்சு. அப்படியே சுற்றி பார்க்குறாரு. எல்லாமே அழகாக தெரியுது. இவ்வளோ நேரம் பயமாக இருந்திருக்கும், பட் இப்போ அழகாக தெரியுது. அப்படியே அந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்டேயெல்லாம் வந்துட்டு அப்படியே மேலேருந்து பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் இது எப்படி போய் லேண்ட் ஆகும் அப்படின்னு கேட்குறாரு. யாருக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அடி பாவி அப்படின்னு சொல்லவும், பயப்படாத, அங்கே வராங்களோ, ஸோ அவங்க வந்துட்டு நம்மளை லேண்ட் பண்ணி விட்டுருவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அழகாக ஒரு இடத்துல போய்ட்டு லேண்ட் ஆகுது. ஸோ இவங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. இது நான் பறக்கிறேன் இல்லை, பறந்தேன் இல்லை அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், பறந்தேன். ஹாப்பியாக இருந்துச்சா? இன்னொருக்கா பறக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்கவும், இது வேணா, பேராக்ளைடிங் போகலாம் அப்படிங்கிறாரு. அடப்பாவி அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அவர் வந்துட்டு ஆமாம், எனக்கும் அது பண்ணணும்னு ஆசை, பட் பயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், நெக்ஸ்ட் மந்தில் ட்ரை பண்ணலாம், ஓகேவா? ஸோ இன்றைக்கி இந்த கோட்டா அவ்வளோதான் முடிஞ்சு. இதுக்கு மேலே இந்த வயனால் எந்த ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது, ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி என்ன வேலை செஞ்சேன் அப்படின்னு கேட்கவும், இத்தனையெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணோம்ல, அதுவும் நீ மாடு மாதிரி துரத்திட்டு வந்தேன், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடினேன், அதெல்லாம் டயர்ட் ஆகிட்டவா, தூக்கிட்டு போ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இவங்க அப்படியே உங்களுக்கு உப்பு கட்டி தூக்கிறாரு. ஸோ தூக்கிட்டு மாங்க நடந்து போகிறாரு. ஆனால் இன்னுமே உங்களுக்கு அவர் தான் அந்த மற்ற கம்பெனியோட ஓனர் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அவராது உங்ககிட்ட சொல்லிக்கல. ஸோ இந்த மாதிரி தான் டேஸில் அந்த 2 மந்த் வந்துட்டு ஆஃபீஸ் டைம் அப்படின்னா வெளுத்து வாங்கும் வேலைலாம் அவரால் முடியவே முடியாது. நீங்கள் அவ்வளோ வேலை கொடுப்பீங்க, ரச்சு பண்ணிட்டே இருப்பீங்க, அந்த வேலை இந்த வேலைன்னு. அப்புறம் திடீர்னு உங்களுக்கு ஒரு மூடு வந்துச்சு அப்படின்னா யோங்கி மேரேமி அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ரொமான்டிக் மூடுக்கு போயிடுவீங்க. ஸோ அதெல்லாம் அவருக்கு ஜாலியாக இருக்கும். ஆனால் அந்த வேலை வைக்கிறதுக்கு மட்டும் கடுப்பாக வருது. ஸோ இது மாதிரி தான் அப்படி 2 மந்த் போயிடுச்சு. ஸோ 2 மந்த் கழிச்சு அவர் வந்துட்டு நான் வந்துட்டு இதுக்கு மேலே இங்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு ஷாக்காக இருக்குது.
லைஃப் லாங் இங்கேயே வேலை செய்வேன்னு நினச்சேனா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. லைஃப் லாங் கண்டிப்பாக இந்த கம்பெனிக்கு தான் வேலை செய்வேன், பட் இங்கேயே இருக்க முடியாது. நான் வந்துட்டு கொரியா அந்த பிரான்ச்சுக்கே போகிறேன். ஸோ அங்கே தான் வர சொல்லியிருக்காங்க. என்னை ஒரு 2 மந்த்தாக இங்கே அனுப்புனாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அழ ஆரம்பிச்சிட்டிங்க ஓன்னு. சரி ஓகே, நீ இந்த கம்பெனிக்கு வேலை செய்ய தப்பு இல்லை, ஆனால் ஏன் அங்கே போகிறேன், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓன்னு பயங்கரமாக அழுகுறீங்க. ஸோ நீங்கள் அழுகாத ஒரு பொண்ணு, ஸோ பயங்கரமாக அழுதுட்டுருக்கீங்க. அவர் வந்துட்டு சரி ஓகே என் கூட வரையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்னடா இப்படி கேட்குற அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இல்லை உனக்கு தான் எனக்கு பிடிச்சிருக்குல்ல, ஸோ வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கல்யாணம் பண்ணிக்க வரேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு ரிங் வச்சுருக்காரு. அவர் எப்போ இதை ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு வாங்கினாரோ தெரியல. டக்குன்னு எடுத்து கையில் மாட்டி விட்டு ஓகே என்னடாவே வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கல்யாணம் பண்ணிட்டியாடா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம், அன்றைக்கி அந்த ரோப் காரில் நீ எனக்கு ரிங் போட்டுவிட்டல, ஸோ இன்றைக்கி நான் போட்டேன். ஸோ 2 பேர்த்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. நீங்கள் ஆனால் பாவி என் அம்மாவுக்கு சொல்லணும், என் தங்கச்சியெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பாட்டாக பாடிட்டு இருக்கிறீங்க. ஸோ உடனே வந்துட்டு யூங்கி சரி ஓகே இது வந்துட்டு நமக்குள்ளே நம்ம பண்ணிக்கிட்ட மாரிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு உனக்கு கூப்பிட்டு போய் எங்கள் அம்மா அப்பா எல்லாம் காட்டணும்ல, ஸோ அதுக்கப்புறமா உன்னோட அம்மா அப்பாலாம் மீட் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவர் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற முடிவு வந்துட்டார் போல். ஸோ வீட்டிலலாம் எல்லாத்துக்கிட்டையும் பர்மிஷன் கேட்கணும் அப்படின்ட்டு இருக்காரு. உடனே ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு தான் போகிறீங்க. ஸோ உங்கள் வீட்டில் ஓகே தான், பையன் நல்லா லட்டு மாதிரி இருக்கிறான்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் யாருக்குமே தெரியாது அவர் செய்வோம் அப்படி, அதாவது அவர் தான் அந்த ஓனர் அப்படிங்கிறது. இப்போது நீங்கள் இங்கேருந்து கொரியா போகணும். ஸோ அவரோட ஃபேமிலி மீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. யுங்கி நீ எப்படியும் இவங்ககிட்ட நார்மலாக பேசிட்டே, பட் எனக்கு பயமாக இருக்குப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு பயமா, அதிசயமாக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாரு. நீ சும்மாறா, நிஜமாவே எனக்கு ஹார்ட் பீட்டில் அப்படி ரைஸ் ஆகுது, ஐயோ கடவுளே நான் இங்கே இருக்கிறேன், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வலுக்கட்டையே இழுத்துட்டு போகிறாரு. அப்படியே ஏர்போர்ட்டில் இறங்கினதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போவாங்கள்ல, ஸோ ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் ஒரு இட்டு கூட வைக்க மாட்டேன் அப்படிங்கிறீங்க. நர்வஸ் அதிகமாகிட்டு பயம் ஆகிடுச்சு உங்களுக்கு. அப்படியே வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பிடிச்சி வச்ச பிள்ளையாரட்டு நிற்கிறீங்க. அவர் இழுக்கிறாரு வாடி வாடின்னு. நீங்கள் வந்தால் தானே அப்படிங்கிற மாதிரி அப்படியே இடிச்சு வச்ச மாதிரி நின்றுட்டே இருக்கீங்க. அவர் பார்க்க வரைக்கும் பார்த்துட்டு பையன் வா போகலாம் அம்மா வெயிட் பண்ணுவாங்க அப்படிங்கிறாரு. எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் விட்டு போகணும், நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு அவங்க எவ்வளோ மீட்டிங்கெல்லாம் தள்ளி போட்டிருக்காங்கடி வாடி அப்படிங்கிறாரு. மீட்டிங்கா, வேலைக்கு உங்களுக்கும் ஒரு மீட்டிங் இருக்கா என்ன மாதிரி, பரவாயில்ல நாளைக்கு வரேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லவும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வான்னு கூப்பிட்டு கேட்க மாட்டியா அப்படின்னு என்ன பண்ணிட்டாருன்னா குண்டு கிட்ட இப்படி தூக்கிறாரு. ஸோ தூக்கிட்டு அப்படியே போயிட்டு கார் வந்துட்டு அங்கே வெளியே நிற்கிது. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க எந்த காருடா, யாரோட காரா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதெல்லாம் உனக்கு எதுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிக்குள்ளே போட்டுறாரு. ஸோ உங்களுக்கு அதை பார்க்கவே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது பெரிய ஒரு நல்ல எக்ஸ்பென்சிவான காரு. இவங்க யாரோட கார் இது அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை வா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டுக்கு இது எடுத்தியா, இவ்வளோ காசு எழுதுறா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாடி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்க சொல்கிறாரு. நீங்களும் வந்துட்டு இப்படி சுற்றி பார்க்குறீங்க. லைஃப்பில் இப்படி ஒரு கார் நான் என்றைக்கு வாங்கணும், வாங்குற சம்பளால் எனக்கு இதுக்கு சும்மா அஜித்துக்குன்னு சரியாக போயிடுது, முதல்ல காசு சேர்த்து கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டே போகிறீங்க. ஸோ இவங்க இருந்துட்டு இதுவே வச்சுக்கோ அப்படிங்கிறாரு. ஆமாம், அடுத்தவங்க காருக்கெல்லாம் நான் ஆசைப்பட மாட்டேன், நானே சம்பாதிச்சு வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கீங்க. கரெக்டாக வீட்டுக்கு போயிட்டு கார் நிற்கிது. ஸோ இறங்குறதுக்கு மறுபடியும் பயம், ஒரே போராட்டமாக இருக்குது. இறங்குங்கிறாரு, நீங்கள் இறங்கவே மாட்டேங்கிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு பிடிச்சி இழுக்கிறாரு. ஸோ இழுத்து வெளியே, அதாவது கார்லேருந்து வெளியே இழுத்துட்டாரு. இப்போது உள்ளே போகணும், அப்படியே மறுபடியும் இருக்குமா நினைக்கிறீங்க, வரவே மாட்டேங்கிறீங்க. அவரும் இங்கே பாரு மரியாதையே வா அம்மா வெயிட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லவும் நீங்கள் வரமாட்டேன் நாளைக்கு வரேன் நான் போகிறேன்ட்டு அப்படியே அங்கேருந்து கொடுக்கணும்னு ஓட ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ ஓடுனதும் அவரும் அப்படி துரத்திட்டு வராரு. ஸோ அப்போ தான் நீங்கள் நோட் பண்ணுறீங்க அது வந்து ஒரு பெரிய பார்க் மாதிரி இருக்குது, வீடு மாதிரி இல்லை. என்னடா அது இவ்வளோ பெரிய பார்க்காக இருக்குது, என்ன பார்க் கூட்டு இருக்கிற வீடு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் வீடு அந்த பக்கம் இருக்குதுடி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் ஆப்போசிட்டில் திரும்பி நின்று இருப்பீங்க, அது கார்டனு. அப்படியே கார்டனா வீடா, என்ன இவ்வளோ பெரிய வீடாக இருக்குது, யார் வீடு இது, எனக்கு கடத்திட்டு இது வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ இவங்க இருந்துட்டு சிரிச்சிட்டு ஆமாம் உன்னை மொத்தமாக கடத்திட்டு வந்துட்டேன் வா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை இவங்க நாளைக்கு வர பயமாக இருக்குதுடா அப்படின்னு சொல்ல தூக்கிடுறாரு. ஸோ உன்னை தூக்கிட்டே தான் தெரியணும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிடுறாரு. கொண்டு போய்ட்டு கரெக்டாக அந்த ஹாலில் நிற்க வச்சிடறாரு. உங்களுக்கு அவ்வளோதான் பயமாக இருக்குது. கரெக்டாக அந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ பெருசாக இருக்குது. ஒரு ஸ்டெப்லேருந்து அவங்க அம்மா அப்படியே இறங்கி வராங்க. இந்த பக்கம் வந்துட்டு கீழே ஹாலில் அவங்க அப்பா உட்காந்துருப்பார் போல். எல்லாருமே உங்களுக்காக தான் வெயிட்டிங்கு. ஸோ எல்லாருமே உங்களை வெல்கம் பண்ணுறாங்க. உங்களுக்கு அப்படியே கை காலம் நடுங்குது. ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் புரியலை, ஏன் இவங்க வீடெல்லாம் இவ்வளோ பெருசாக இருக்குது, என்ன யார் இது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி வேடாக இருக்குது. இவங்கவே புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குது. இவங்க என்ன இதெல்லாம் யார் வீடு இவ்வளோ பெருசாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த ஆண்டி வந்துட்டு உனக்கு இவன் என்ன எதுவுமே சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுவும் சொல்லலையாவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கவே ஒரு மாதிரி கொஸ்டின் மார்க்கோட பார்க்குறீங்க. அவர் வந்துட்டு நீயே சொல்லிடுமா நான் என்ன சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லவும் ஸோ இப்போ தான் வந்துட்டு எல்லாமே டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க. உங்களுக்கு அப்படியே நல்லா விரியுது. அட பாவீங்களா,
பொய் சொன்னீங்களா என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேறு பயமாக இருக்குது. ஏன்னா ஓனர் ஆச்சு, வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் வேறு வருது. அது வந்து இப்போ நான் எப்படி யூங்கின்னு கூப்பிடுவா, சார்னு கூப்பிடுவா, யூங்கி சார் சார் யூங்கி, ஐயோ ஆண்டவா ஏங்க ப்ளீஸுங்க சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு என்ன இவ்வளோ நேரம் வாடா போடான்ட்டு இருந்தேன், இப்போ என்ன சார் யூங்கியா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி டீஸ் பண்ணுறாரு. நீங்கள் அது வந்து சார் அது வந்து அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன பேசுன்னு தெரியல, அவ்வளோதான் ஒத்துக்கிறீங்க. இங்கே பாருங்கள் எனக்கு என்ன பேசுன்னு தெரியல, ஆனால் சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக நின்றுக்கிறீங்க. அப்படியே பொட்டி பாம்பா அடங்கியாச்சு. உடனே எல்லோரும் சிரிக்கிறாங்க. என்ன வாய் பேசின அன்றைக்கி ஃபோனில், இன்றைக்கி என்ன இவ்வளோ இதாக பேசிகிட்டு இருக்க, நான் உன்னை ரொம்ப போல்டான பொண்ணுன்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் ஆண்டி அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இவங்க வந்துட்டு சாரி நான் ஃபஸ்ட்டு அவன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும், பட் இருந்தாலும் எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல, நீ அதை எப்படி எடுத்துக்க வேணும் தெரியல, பட் நான் கூட்டு வந்து காட்டல, ஸோ நீ நம்பலாம் இனிமேல் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அழகாக அவர் அவங்க அம்மா அப்பா முன்னாடி ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஒரே ஜாலி தான், ஹாப்பி தான். 2 பேர்த்து வீட்லேயும் ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் அந்த இதுலேருந்து வெளியே வரவே முடியல, ஷாக்லேருந்து. அப்போ நம்ம லவ் பண்ணது இது எல்லாமே இவ்வளோ பெரிய ஓனரையா, கடவுளே நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பயமாகவும் இருக்குது. பட் உங்களால் பழைய மாதிரி பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க, முடியல. ஸோ இவங்களுக்கு அது நல்லாவே புரியுது. ஓகே நீ கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ, ஆனால் நான் எப்பவுமே உன்னோட பழைய யுங்கி தான், ஓகேவா. ஸோ நானும் அந்த கம்பெனியில் வேலை செய்கிறேன் தான், ஓகேவா. என்ன தான் நான் ஓனராக இருந்தாலும் எல்லாருமே ஒன்று தான், நீ தானே சொல்லுவேன், எல்லாருமே சமம் தான். ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னா அங்கே வந்து எல்லாருமே வேலை செய்கிறவங்க தான், யாரும் பெருசு யாரும் சின்னது கிடையாது, ஓகேவா. அதை மட்டும் புரிஞ்சுக்கோ, அது வேலை இது வீடு. ஸோ இங்கே நான் உனக்கு ஹஸ்பண்ட், ஓகேவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே அதை சொல்கிறதெல்லாம் அப்படியே பொம்மையாட்ட கேட்டுட்டு நிற்கிறீங்க. அவ்வளோதான் 2 பேர்த்தோட வீட்லேயும் ஓகே. ஸோ உங்களோட ஃபேமிலிக்கும் கொஞ்சம் ஷாக் தான், அவ்வளோ பெரிய ஓனராக ஏதாவது ஃப்யூச்சரில் பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மேலே யோசிக்கிறாங்க. பட் இருந்தாலுமே எல்லாத்துக்கும் யூங்கி பற்றி நல்லா தெரியும், ஸோ அதனால் ஒத்துக்கிறாங்க. அப்படியே கல்யாணம் வரைக்கும் போயிடுச்சு. உங்களுக்கு நம்பவே முடியல இதெல்லாம் கனவா நனவா அப்படிங்கிறது. ஸோ அங்கே இருக்கிற எல்லாருமே வந்துட்டு நிறைய பேர் இன்வைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்லாம் இப்போ வராரு பாருங்க ஹோபி, நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க டே நண்ப துரோகி அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவர் வந்துட்டு என்ன ஒயன் ஓனரே கரெக்ட் பண்ணிட்டு பார்த்தியா நீ அப்படின்னு சொல்கிறாரு. ஹோபி ஒன்று கொல்லாமல் விட மாட்டேன், என்ன பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள், உங்க கூட நான் எவ்வளோ ஃப்ரெண்டாக இருந்தேன், நல்ல ஃப்ரெண்டாக தானே இருந்தேன், உண்மை நீ கூட மறைச்சிட்டல்ல, பிளான் பண்ணி பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் சொல்லவும் அவர் வந்துட்டு பாரு எல்லாமே நல்லதுக்கு நினச்சிக்கோ, அவனுக்கு உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கணும், உனக்கு அவனை மாதிரி ஒரு பையன் கிடைக்கணும், அது என்னால் கிடைக்கணும் அப்படின்னு இருந்திருக்கு. ஸோ நீங்கள் 2 பேரும் எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும், என்னடி நண்பு துரோகின்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு கோபிக்கிட்ட நீ என்ன இருந்தாலும் நண்பு துரோகி தான் போடா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு சரி ஓகே இந்தாங்க என்னோடய கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்டெல்லாம் கொடுக்குறாரு. ஸோ அந்த ரிசப்ஷன்லாம் சூப்பராக போகுது. இப்போ ரிங்கு மாற்றிக்கணும், கல்யாணம் பண்ண போகிறீங்க. ஸோ இவ்வளோ நாள் எப்போவுமே நீங்கள் தான் யூங்கி மேரிமின்னு கத்திட்டே இருந்திருப்பீங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் யூங்கி வந்துட்டு அந்த ரிங்கு வாங்கினதுக்கு அப்புறமா அவங்கள பார்த்து ஒயன் மேரிமி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அதாவது ஒயன் வில் யூ மேரிமி அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு இப்போ தான் வந்துட்டு அந்த எமோஷ்னலே ஆகுது, நீ தான் கேட்டியா இது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏன்னா 2 மாதமாக அப்படியே கதறி இருந்திருப்பீங்க மேரிமின்னு, ஒரு பதிலும் வந்திருக்காது ஹேட்யூன்னு தவிர. ஸோ ஃபார் த ஃபஸ்ட் டைம் நீங்கள் அதை கேட்குறப்போ அது அவர் வாயால் அது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கு அந்த ஹாப்பி டேஸ் எல்லாம் வருது. ஸோ அவரே வந்துட்டு அந்த டேஸ் எல்லாம் வெயிட் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு ரிங்கெல்லாம் போட்டு விட்டு ஃபர்கில் கேஸ் எல்லாம் கொடுக்குறாரு. ஸோ அப்படியே தான். ஸோ உங்களோட மேரேஜ் செம்ம ஹாப்பியாக கிராண்டாக முடியுது. ஸோ அப்படியே வந்துட்டு ஒரு 4 இயர்ஸ் ஸ்கிப் ஆகுது. அது 4 இயர்ஸ் கழித்து வீட்டுக்குள்ளே பயங்கரமாக ஒரு சத்தம், அது இங்கே இருக்குது இது இங்கே இருக்குது, இது வேணும் அங்கே வேணும் இங்கே வேணும்னு சொல்லிட்டு. ஸோ யார் குட்டி வயன் தான். ஸோ யூங்கி தான் அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த குட்டி பாப்பா அதை எடுத்து இங்கே வைக்கிறா, இதை எடுத்து அங்கே வைக்கணும்னு சொல்லிட்டு யூங்கிட்ட சும்மா நீங்கள் எப்படி வேலை வாங்குவீங்களோ அதே மாதிரி வேலை வாங்கிட்டு இருக்கா. அவரால் முடியல, அம்மாவில் பொண்ணு மாற்றி நான் சாவடிக்கிறாளுங்க. அவன் என்னடா ஆஃபீஸில் ஃபைலை கொடுத்து சாவடிப்பா, இவன் என்னடானா வீட்டில் அதை கொடுத்து இது அங்கே வை அதை இங்கே வையின்னு, கடவுளே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பெண்டை கழுறாங்க 2 பக்கமும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு கேட்கவே மாட்டேங்கிற குட்டி வயன் தானே. ஸோ சும்மாவா அப்படியே அந்த வேலை செய்யலாம் இந்த வேலை செய்யணும், என்ன உப்பு கட்டி தூக்கிக்கோங்க, அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள், இங்கே போகணும் அங்கே போகணும், அம்மம்மா உங்களுக்கு 16 அடி பாய்வா போல். ஸோ அப்படியே இவங்க அப்படியே உங்களே முறைக்கிறாரு. நீங்கள் உன் பொண்ணு தானப்பா நீ பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா எப்போ பார்த்தாலும் அவள் ஏதாவது அழகாக க்யூட்டாக ஏதாவது பண்ணா அப்படின்னா என் பொண்ணு அப்படிம்பாரு, சேட்டை பண்ணால் மட்டும் உன் பொண்ணு அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ நீங்கள் இப்போ சேட்டை பண்ணாலுமே உன் பொண்ணு தானே என்னையே முறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு ஒயன் நில்லுடி அப்படிங்கிறாரு. நீங்கள் போடாடே அப்படின்ட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுறீங்க. ஓகேடே. ஸோ நான் இந்த 1 ஷாட்டை இதோட முடிச்சுக்கிறேன். ஹாப்பி எண்டிங் தான். ஸோ இந்த 1 ஷாட் இதோட முடிச்சுக்கிறேங்க. ஸோ உங்களுக்கு இது எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. ஸோ பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், ஓகேவா. சிட்டா அண்ட் இப்போ கமெண்ட் பார்க்கலாம். சீனியரே
ஓகே. நீங்கள் வந்துட்டு அந்த கமெண்ட் பண்ணியிருந்தீங்கள்ல, ஸோ அதில் நான் ஃபஸ்ட்டு கமெண்ட் தான் பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ அது கீழே நிறைய ரிப்ளை இருந்துச்சு. அதை நான் இன்றைக்கி தான் கவனித்து பார்த்தேன். சீனியரே, நீங்கள் எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க சீனியரே. நம்ம லைஃப் வந்துட்டு எப்படி போகணும்னு இருக்குதோ அப்படி தான் போகும். பட் அதை ஹாப்பியாக அப்பப்போ வாழ்ந்துக்கிறது நம்ம கையில் தானே இருக்குது. ஸோ நீங்கள் எனக்கு சொல்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். யார் வேணால் என்ன வேணால் நினைக்கிட்டோம், ஒன்றும் நமக்கு அதை பற்றியெல்லாம் கேர் பண்ணிக்கக்கூடாது. ஸோ ராகவீடியோ சொன்ன மாதிரி வீட்டில் சும்மா இருக்க அப்படின்னு நல்லா சொன்னாங்க அப்படின்னா அதில் சும்மாலாம் கிடையாது, எத்தனை வேலை நம்மளுக்கு அங்கே இருக்கும். ஸோ நீங்கள் அதை பற்றியெல்லாம் ஃபீல் பண்ணிக்காதீங்க. ராகவீடியோ சொன்ன மாதிரி நீங்கள் டியூஷன் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நான் ஒரு சின்ன சஜஷன் மாதிரி சொல்லலான்னு இருக்கேன். என்ன அப்படின்னா, நான் வந்துட்டு வீட்டில் தானே இதுக்கு முன்னாடி இருந்தேன். ஸோ நான் எப்படி யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் அப்படின்னா, ஜஸ்ட் நான் வாட்ஸ்அப்புக்கெல்லாம் வீடியோ வந்துட்டு எடிட் பண்ணி போடுவேன். எடிட் பண்ணி நான் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுறதுக்காக பிடிஎஸ் வீடியோ எடிட் பண்ணுவேன், ஜெமினி வீடியோ எடிட் பண்ணுவேன். ஸோ அதை ஒரு கட்டத்தில் என்னோடய ஃபோன் வந்துட்டு ஸ்டோரேஜ் அதிகமாகிடுச்சு. எது வீடியோ எடிட் பண்ணி ஸ்டேட்டஸ் போட முடியல. ஸோ அதனால் எதில் ஸ்டோர் பண்ணி வைக்கலான்னு யோசிச்சப்போ யூடியூப்பில் இருக்குல்ல, ஸோ யூடியூப்பில் ஸ்டோர் பண்ணி வைப்போம், அதில் அப்லோட் பண்ணி விட்டுடலாம். ஸோ நம்ம எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அந்த வீடியோலாம் நமக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்துட்டு எடிட் பண்ண அத்தனை வீடியோவும் உட்காந்துட்டு ஃபுல்லாகவே யூடியூப்பில் அப்லோட் பண்ணி விட்டேன். எனக்கு அது சேனலாக எதுவுமே தெரியாது, ஜஸ்ட் அப்லோட் மட்டும் பண்ணிவிட்டேன். ஆனால் அப்லோட் பண்ண ஒரே நாள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து கொஞ்சம் வீடியோக்கு அப்புறமா நிறைய கமெண்ட்லாம் வந்துச்சு. என்னடா நோட்டிஃபிகேஷன் பார்த்தா கமெண்ட்டு. ஸோ நிறைய பேருக்கு அந்த வீடியோ போகுது, பார்க்குறாங்க. என்னால் நம்பவே முடியல, இன்னும் நிஜமாக வீடியோ பார்க்குறாங்களா, நம்ம போட்டது பார்க்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படி ஆரம்பித்தது தான் என்னோடய இந்த யூடியூப் சேனல். அப்போது யோசிச்சு பார்த்துக்கோங்க. எப்படின்னா, நீங்களும் வந்துட்டு உங்களுக்கு நிறைய டேலண்டெல்லாம் இருக்குல்ல, ஸோ உங்களுக்கு டீச்சிங் ஏதாவது விஷயம் தெரியுது அப்படின்னா அது வீடியோ எடுத்து யூடியூப்பில் போடுங்க. இல்லை அப்படின்னா மோஸ்ட்லி உங்களுக்கு பிடிஎஸ் பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சீனியரே. ஸோ கண்டிப்பாக ஆர்மிஸ் வந்துட்டு எப்பவுமே இன்னொரு ஆர்மிஸை கைவிட மாட்டாங்க. ஸோ என்னை யாரும் கைவிடலை, ஸோ உங்களையும் கைவிட மாட்டோம். நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக வீடியோ ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஒர்க்கு பண்ணுங்கள், நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க. அண்ட் அதுலேருந்து ஏர்னிங் வரல, ரெண்டாவது பிரச்சனை. பட் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும், அது மட்டும் தான் எனக்கு ஓகேவா. ஸோ உங்களுக்கு என்ன ஒர்க்கு பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்கள். அண்ட் நம்மளை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு இங்கே வேறு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாதுங்க சீனியரே. ஸோ நீங்கள் வந்துட்டு நீங்கள் மட்டும்தான், உங்களை மாதிரி நீங்கள் மட்டும்தான் இருக்க முடியும். உங்களோட பெஸ்ட்டு எப்பவுமே உங்களோட பெஸ்ட் தான், அதை வேறு யாராலையும் கொடுக்க முடியாது. உங்களோட ப்ளேஸை வேறு யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது ஓகேவா. ஸோ என்றைக்குமே ஃபீல் பண்ணாதீங்க சீனியரே. நான் இருக்கேன், ராவடி இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க, ஆர்மிஸ் இருக்கோம். ஸோ நம்ம எல்லாருமே ஒரு ஃபேமிலி தானே. அந்த மாதிரி தான் நானும் வந்துட்டு இது வரைக்கும் இருக்கேன். ஸோ எனக்கு வீட்டில் நிறையா பிரச்சனை நிறையா விஷயம் இருக்குது. பட் இருந்தாலுமே எனக்கு இந்த யூடியூப்குள்ளே தான் வந்துட்டு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கிது. ஸோ நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க, ஃபேமிலி மாதிரி இருக்காங்க. ஸோ நான் இங்கே தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்றைக்குமே ஃபீல் பண்ணாதீங்க சீனியரே. நான் இருக்கேன்ல, ஸோ எல்லாருமே இருக்கோம்ல, ஆர்மிஸ் இருக்கோம்ல, கண்டிப்பாக எல்லோரும் ஒருத்தருக்கு ஆறுதலாக துணையாக இருந்துக்கலாம் ஓகேவா. ஸோ என்றைக்கும் ஃபீல் பண்ணாதீங்க, எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் எப்பவுமே ஹாப்பியாக இருங்க, எனக்கு அது மட்டும் போதும். ஹாப்பியாக இருங்க போதும் எனக்கு, எதுக்காகவுமே ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏதாவது யார்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். எனக்கும் நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கணும்னு இருக்குது. ஸோ நானும் ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ எல்லாருமே ஹாப்பியாக இருக்கலாம் சீனியரே. ஐ மிஸ் யூ சீனியரே. நிஜமாவே நீங்கள் ரொம்பவே போல்டு தான். உங்களுக்கு ஜாப் போகணும்னு ஆசையாக இருந்தால் கண்டிப்பாக போங்க. ஏன்னா வந்துட்டு யாரும் போக வேணான்லாம் சொல்கிறது அந்த மாதிரியெல்லாம் இல்லை. ஸோ நீங்கள் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக போங்க. இதுக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இதுங்கிறதெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக நமக்கு ஒரு இடத்துல ஜாப் கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக கிடைக்கும், அதுக்கு நான் கேரண்டி ஓகேவா. ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யுங்க, ஹாப்பியாக இருங்க, எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும் என்னோடய சீனியர் ஓகேவா. அண்ட் சீனியரே, உங்களுக்கு ராகவீடி இருக்க போகிறப்ப ஜலஸ் ஆகுதா சீனியரே? நான் சீனியர்னு உங்களை மட்டும்தான் கூப்பிடுறேன். நீங்கள் எப்போவுமே எனக்கு சீனியர், எப்படி சொல்கிறது, இதுவே செல்லமாக தான் நான் உங்களை கூப்பிடுறேன். ஸோ சீனியர் எனக்கு செல்லமான சீனியர் தான் ஓகேவா. அப்புறம் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தான் ஸ்ட்ரெஸ் இருந்தாலுமே நீங்கள் அதையெல்லாம் கூட விட்டுட்டு நான் வந்துட்டு ஒரு ஸ்டெப் மேலே போகணும், அடுத்த லெவலுக்கு நான் போகணும், அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கல்ல. எனக்கு நிஜமாகவே எப்படி சொல்கிறதுன்னு தெரியலைங்க சீனியரே. அட் த டைம் நான் வந்துட்டு ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகிட்டேன். ஸோ சீனியரே, எப்பவுமே நீங்கள் எனக்கு நான் எப்படி சொல்லட்டும், அச்சோ எனக்கு தெரியல, மறுபடியும் எமோஷனல் ஆகுது. ஓகே சீனியரே, நான் அழ ஆரம்பித்தேன் அப்படின்னா என்னால் ஸ்டாப் பண்ணிக்க முடியாது. ஸோ அதனால் நான் இப்போவே கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். பட் தேங்க்யூ சீனியரே, எப்பவுமே நீங்கள் லைஃப்பில் வந்தது எனக்கு ரொம்ப பெரிய கிஃப்ட் தான் ஓகேவா. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ராகவீடியர் அப்படின்னு யார் எது சொன்னாலுமே நான் வந்துட்டு கண்டிப்பாக அதை வந்துட்டு ஃபாலோ ட்ரை பண்ணுவேன், முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுவேன். இல்லை முடியாத பெரிய விஷயமா இருந்ததுனா கூட அதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். கண்டிப்பாக நீங்கள் எந்த சஜஷனாக இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள், நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். அண்ட் எப்பவுமே எனக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறதுக்கு தேங்க்யூ. அண்ட் ராகவீடியர் இன்றைக்கி வந்துட்டு நேற்று போட்டிருந்த வீடியோவுக்கு கமெண்ட் நான் பார்த்தேன். ஸோ இன்கம்ப்ளீட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னீங்க. கண்டிப்பாக நான் வந்துட்டு உங்களுக்கு அதுக்கு இன்னொரு போனஸ் பார்ட் மாதிரி போடுறேங்க ராகவீடியர் ஓகேவா.
இன்கேஸ் கொஞ்சம் அதை போட லேட் ஆயிடுச்சுன்னா மட்டும் கோச்சிக்காதீங்க. பட் கண்டிப்பாக நான் வந்துட்டு அதுக்கு ஒரு போனஸ் பார்ட் போட்டுருவேன். என்ன ராகவிடியர் கேட்டு போடாமல் இருக்க முடியுமா? கண்டிப்பாக போட்டுறேன். அண்ட் தேங்க்யூ ராகவிடியர் எனக்கு அந்த கமெண்ட்லாம் பண்ணதுக்கு. ஸோ நீங்கள் ஸ்ரீடியர் சீனியரே எனக்கு உங்களை சீனியர்னு கூப்பிட்றதுல தான் ஒரு ஆனந்தம், பேரானந்தம். அண்ட் நீங்கள் எனக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே வந்துட்டு சப்போர்ட்டிவாக பேசுகிறீங்க. ஒரு விஷயம் வந்துட்டு கொஞ்சம் ஆறுதலாக பேசுகிறீங்க. நீங்கள் பேசுகிற விஷயங்கள் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு டாக்டர்கிட்ட போய்ட்டு கவுன்சிலிங் வாங்குவோம்ல. ஸோ நம்ம ரொம்பவே ஒரு டிப்ரெஷனில் இருக்கிறப்போ ஒருத்தருக்கு நமக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ரொம்பவே தேங்க்யூங்க ராகவிடியர். அண்ட் நான் வந்துட்டு சீனியரே அண்ட் ராகவிடியர், நீங்கள் சொன்னதில் ஏதாவது ஒரு பாயிண்ட் நான் விட்டுருந்தேன். நான் வந்துட்டு அந்த நீங்கள் சொன்ன ஏதாவது கமெண்ட்டை விட்டுட்டு நான் அடுத்த இது பேசுகிறேன் அப்படின்னா ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க. நான் கமெண்ட் ஃபுல்லாகவே படிச்சிட்டேன். ஆனால் என் மண்டக்குள்ளே இப்போதைக்கு நான் பேசுகிறப்ப இவ்வளோ தான் ஞாபகம் வருது. ஞாபகம் வரும்போது நான் திரும்ப சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க. பட் நீங்கள் கமெண்ட் நான் படிச்சிட்டேன். எனக்கு எப்படின்னா உங்களோட அதிகமாக இன்னும் டைப் பண்ணி அனுப்பணும் போல் இருந்துச்சு. ஆனால் எனக்கு சுத்தமாக டைமே பற்ற மாட்டேங்குது. ப்ளீஸ் கோச்சிக்காதீங்க. எனக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரியல. பட் நீங்கள் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவ்வளோ பெரிய கமெண்ட்டை அனுப்பியிருந்தீங்க. பட் கண்டிப்பாக அதுக்கான ரிப்ளை நான் இன்னும் வர்த்தாக வந்துட்டு எதில் கொடுப்பேன் அப்படின்னா உங்களை ஹாப்பியாக வச்சுருந்தேன், ஓகேவா? ஸோ உங்களை ஹாப்பி படுத்துகிற மாதிரி ஏதாவது விஷயம் செய்கிறேன். அண்ட் நீங்கள் சொல்கிற விஷயத்த நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக நான் அதில் வந்துட்டு அதை ப்ரூவ் பண்ணி காட்டுறேன், ஓகேங்களா? ஓகேங்க ராகவிடியர் அண்ட் சீனியரே. சீனியரே அந்த ஸ்டோரியில் சீனியரேன்னு கூப்பிட்டது உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியா? சரி, ஓகே. உங்களை மைண்டில் வச்சுட்டு தான் நான் அந்த ஸ்டோரியை ரெடி பண்ணேன். ஏன்னா சீனியர் ஜூனியர், ஓகேவா? அதனால தான் அந்த ஸ்டோரியை ரெடி பண்ணேன். உங்களுக்கு அது ஹாப்பி அப்படின்னா எனக்கு செம ஹாப்பி. ஆனால் நீங்கள் இதை நோட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கல. சீனியர் இதை நோட் பண்ணுவாங்களா இல்லை சும்மா ஸ்டோரி எப்படி நினைப்பாங்களான்னு நினச்சேன். பட் நீங்கள் அதை நோட் பண்ணிக்கிறீங்க. நல்ல அப்சர்வ் மைண்ட் இருக்குது டியர் உங்களுக்கு, ஓகேவா? சரிங்க டியர், ஓகே. டாட்டா பாய் சீனியரே, டாட்டா ராகவிடியர், பாய். அண்ட் டியர், நான் ஏதாவது கமெண்ட்டு நீங்கள் அனுப்பி நான் படிக்காமல் விட்டுருந்தேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சுக்கோங்க. நான் அந்த கமெண்ட் ஏதாவது வந்துருச்சு அப்படின்னா நாளைக்கு படிச்சிடுறேன், ஓகேங்களா? ஸோ மேபி எனக்கு இப்போ காட்டாமல் கூட இருக்கலாம். பட் ஒரு சில கமெண்ட்லாம் 6 மாதம் கழிச்சு காட்டும். பட் எனக்கு நாளைக்கு ஏதாவது நான் கொஞ்சம் நெட்டெல்லாம் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன், ஓகேங்களா? ஓகே டியர். ஸோ ஏதாவது கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணலன்னா கண்டிப்பாக நாளைக்கு வீடியோவில் ரிப்ளை பண்ணிடுவேன், ஓகேங்க டியர். டாட்டா.